வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கேபி அவர்கள் எழுதிய தாண்டவம் கதையுடைய 3வது பகுதியை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 23. நாகவதி சுருள விழும் நூல் போன்று தோன்றிய அந்த தங்க நிற பாம்பையே பார்த்தாள். அவள் கை நீட்டினாள். சற்றென்று பாம்பு படம் உயர்த்தியபடி அவளை கொத்த முயன்றது. நாகவதி உடனே கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டாள். அந்த நாகம் தனது தலையை பின்புறமாக சாய்த்து காளிசரணின் உடலில் படுத்தது. அவள் மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்த்தாள். அப்பொழுதும் பலன் முந்தைய தடவை போலவே இருந்தது. சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தவள் தன் கழுத்தில் கிடந்த வைடூரி மாலையை கழட்டி தரையில் எறிந்தாள். தரையில் விழுந்ததும் அந்த மாலை ஒரு உக்கிரமான நாகமாக மாறியது. அது மிகவும் மந்தமாக ஊர்ந்து காளிச்சரணின் இடுப்பில் இருந்த பாம்புடன் இணைந்தது. அவை இரண்டும் உடலால் இணையப் போகின்றன என்பதை உணர்ந்த நாகவதி மெதுவாக அவர் இடுப்பில் இருந்த தாயத்தின் மீது கை வைத்தாள். காளிச்சரணின் இடுப்பில் இருந்த பாம்பு தலையை உயர்த்தியது. ஆனால் நாகவதியின் மாலையிலிருந்து உதித்த பாம்பு அந்த பாம்பின் படத்தை அழுத்தி தாழ்த்தியது. அந்த ஒரு கணத்தை பயன்படுத்தி அவள் தாயத்தை மெதுவாக அவிழ்த்து எடுத்தாள். தங்கத்தகடால் செய்யப்பட்டிருந்த அந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு அவள் மிகவும் விரைவாக ஹரிகிருஷ்ணனை நெருங்கினாள். அவன் அதை கையில் வாங்கினான். நேரத்தை வீணாக்காமல் அந்த தாயத்தின் வட்ட வடிவமான மூடியை திறந்து அதற்குள் இருந்த மந்திரம் எழுதிய செப்பு தகட்டை வெளியில் எடுத்தான். ஒரு தடவை வாசித்தான். ஆமாம், மோகினி ஹோம மந்திரமே தான். மந்திரத்தின் முக்கியமான உச்சரிப்பான ஹம் என்பதற்கு பதிலாக அதை அழித்துவிட்டு ஹரிம் என்று எழுதினான். எல்லா ஹம்மையும் மாற்றிவிட்டோமா என்று சரிபார்த்துவிட்டு அந்த தகட்டை சுருட்டி தாயத்துக்குள் போட்டு பழையபடி மூடினான். நாகவதியிடம் கொடுத்தான். நாகவதி தாயத்துடன் காளிச்சரனை நெருங்கினாள். அப்பொழுதும் அவர் கஞ்சாவின் போதையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். நாகவதி நிதானமாக தாயத்தை அவர் இடுப்பில் பழையபடி வைத்தாள். எல்லாம் முடிந்த பிறகு தனது வைடூரிய மாலைக்கு நேராக கையை நீட்டினாள். நாகம் ஊர்ந்தவாறே அவளை நெருங்கி மறுபடியும் மாலையாக மாறியது. அதை கழுத்தில் போட்டுக்கொண்ட அவள் ஹரியிடம் வந்தாள். எல்லாம் முடிந்து விட்டதா? ஹரி கேட்டான். தற்சமயம் பிரச்சனை எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஏன் தற்சமயத்துக்கு? நமது இந்த ஆறுதலும் பாதுகாப்பும் தற்சமயத்துக்கு மட்டுமே. மந்திரம் பலிக்காவிட்டால் எதனால் என்று யோசிப்பார். யார் காரணம் என்று கண்டுபிடிக்க அவர் முயற்சி செய்வார். அப்படி எதுவும் நடக்குமா? கண்டிப்பாக. மோகினி ஹோம மந்திரம் உச்சரித்தால் சாதகன் எந்த மோகினி குறித்து ஹோமம் நடத்துகிறானோ அந்த மோகினி ஹோமாக்னியில் விழுந்து வெந்நீர் ஆக வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் சந்தேகம் தோன்றுவது இயல்புதானே. அதை கேட்டு ஹரியின் நெற்றி சுழிவடைந்தது. அவன் முகத்தில் இருந்த நிம்மதி சற்றென்று விலகியது. அப்படியானால் அதற்கு நாம் என்ன வகையான மாற்று ஏற்பாடு செய்யலாம்? ஹரி வருத்தம் தோய்ந்த குரலில் கேட்டான். அதற்கு பரிகாரம் என்ன என்பதை நாம் விரைவில் கண்டுபிடித்து தீர வேண்டும். நாகவதி பதிலளித்தாள். என்ன நடந்தாலும் இன்று பொழுது விடுவதற்குள் அதற்கான பரிகாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இது தள்ளி போடும் சந்தர்ப்பம் அல்ல என்றபடி ஹரி கட்டிலிருந்து எழுந்தான். எங்கே போகிறீர்கள்? எழுந்து அவனை தடுத்து நிறுத்தியவாறு கேட்டாள். நான் போய்விட்டு வருகிறேன். கண்டிப்பாக திரும்பி வருவேன். நான் வராமல் இருக்க முடியாது. விடுவதற்கு முன் நிச்சயம் இங்கு இருப்பேன். என்னை நம்பு. ஹரி அவளை விலக்கி ஒதுக்கியவனாக நடக்க துவங்கினான். அப்படியானால் நானும் உங்களுடன் வருகிறேன். அதுதான் தவறு. ஒருவேளை சட்டென்று காளிச்சரன் விழித்து கொண்டாள். முதலில் உன்னை தேடுவார். ஹரி சொல்வதும் சரிதான் என்று நாகவதிக்கு தோன்றியது. சரி, காத்திருக்கிறேன். மறக்காமல் வந்து விடுங்கள். ஹரி அங்கிருந்து புறப்பட்டான். நேராக ஆற்றங்கரைக்கு வந்தான். மறுக்கரையை அடையும் பொழுது அங்கு விஷ்ணுபிரியா காத்திருப்பாள் என்று தோன்றியது. ஆற்றின் தெளிந்த நீர்ப்பரப்பில் நிலவு அசைந்து கொண்டிருந்தது. கற்பாறைகள் நீரின் மேற்புறம் திட்டுத்திட்டாக நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. நீர்மட்டமும் அதிகமாக இல்லை. இறைச்சல் இல்லாமல் அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்தது ஆறு. ஹரி முதல் பாறை மீது காலை வைத்தான். இரண்டாவதன் மீது கால் வைக்க முயன்ற பொழுது யாரோ அங்கு நிற்பதாக தோன்றியது. யாரது? ஹரி கேட்டான். ஹரிதானே, நான் ஸ்ரீதேவி குட்டி. அதை கேட்ட ஹரி ஒரு கணம் திருக்கிட்டான். தான் எதிர்பாராத ஒரு நபரை சந்தித்ததில் மனம் வருந்தியது. தனக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் இடையிலான உறவை இவள் தெரிந்து கொண்டால் ஒருவேளை ஆபத்து ஏதாவது ஏற்படுமோ? தெரிந்துவிட்டால் நிச்சயமாக ஆபத்து தான். ஸ்ரீதேவி பழையபடி விஷ்ணு பிரியாவை மந்திரத்தால் கட்டி போட்டு விடுவாளோ? என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இவ்வாறாக அவன் மனம் எண்ணியது. ஆமாம், ஹரிதான். எங்கே போயிருந்தீர்கள்? இங்கு பக்கத்தில் ஓரிடம் வரை போயிருந்தேன்.
நீங்கள் எதற்காக அந்த கரைக்கு போனீர்கள்? அங்கு நான் ஒருவரை பார்க்க வேண்டியிருந்தது. சரி, இல்லத்துக்கு தானே, வாருங்கள் போகலாம். ஸ்ரீதேவியின் அழைப்பை அவரால் மறுக்க முடியவில்லை. மறுத்தால் அவள் சந்தேகப்படலாம். அது மட்டுமில்லாமல் ஸ்ரீதேவியுடன் கருத்து வேறுபாடு கொள்ளவும் அவர் மனமிடம் தரவில்லை. நானும் இல்லத்துக்கு தான் புறப்பட்டு கொண்டிருந்தேன். ஹரி அவளிடம் ஒரு பொய்யை சொல்லி வைத்தான். ஸ்ரீதேவி நீட்டிய கையை ஹரி பற்றி கொண்டான். அவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்தனர். நான் ஓரிடத்திற்கு போக வேண்டியிருந்தது. நடந்து கொண்டே ஹரி கூறினான். எதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும், வாருங்கள், ஸ்ரீதேவி வற்புறுத்தி கூறினாள். இல்லத்துக்கு வந்து சேர்ந்த போதிலும் ஹரியின் மனம் எழிமலைக்காவு கோவிலையே சுற்றி சுற்றி வந்தது. அங்குதான் எங்காவது விஷ்ணு பிரியா இருப்பாள். எப்படியும் அவளிடம் விவரத்தை கூற வேண்டும். வராந்தாவில் நிலவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஹரி ஸ்ரீதேவியை கவனித்தான். சில நாட்களது பிரிவு அவளிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. பாட்டம் தெரிந்தது. அவள் அவனை நெருங்கினாள். நீங்க எதை பற்றி யோசிக்கிறீங்க? உண்மைதான், நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். சற்று நேரம் ஓய்வெடுங்கள், நான் உடனே திரும்பி வருகிறேன். ஹரி எழுந்தான். நீங்க எங்க போறீங்க? ஸ்ரீதேவி தடுத்தவாறு அவனிடம் கேட்டாள். கோவில் இருக்கும் இடம் வரை போய்விட்டு உடனே வந்து விடுகிறேன். இப்பொழுதா? இந்த நடு இரவிலா? ஆமாம், இந்த நேரத்தில் தேவியின் சைத்தன்யத்தை அந்த இடத்தில் என்னால் உணர முடியும். ஓஹோ, அப்படியானால் நானும் உங்களுடன் வருகிறேன். அவளும் எழுந்தாள். ஹரி என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பினான். இப்பொழுது கோவிலுக்கு போகாமல் இருக்கவும் முடியாது, போகவும் முடியாது என்ற தர்ம சங்கடமான நிலை. போகாவிட்டால் ஸ்ரீதேவி சந்தேகப்படலாம். ஸ்ரீதேவி உடன் வந்தால் அங்கே அவள் விஷ்ணு பிரியாவை சந்திக்க நேரும். என்ன செய்யலாம்? கடைசியில் பகவதி ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவாள் என்ற நம்பிக்கையுடன் அவளுடன் நடக்க தொடங்கினான். ரப்பர் தோட்டம் வழியாக அவர்கள் நடந்தனர். கோவிலின் அருகே வந்தபொழுது நில ஒளி புதைந்திருந்த ஆலமரத்தின் தளிரிலைகளை வருடுவது தெரிந்தது. வெள்ளி நூல்கள் காற்றில் மின்னி அசைவது போல் அவை பளபளத்தன. இருவரும் அதை நெருங்கினர். சற்றென்று ஏதோ ஒன்று என்ற சத்தத்துடன் பாய்ந்து வருவதை உணர்ந்த ஹரி மின்னும் மாளிகைகளுக்கு அருகில் நகர்ந்து சாஷ்டாங்கமாக விழுந்தான். ஐயோ என்ற அலறலுடன் ஸ்ரீதேவி எதிர்பாராமல் தரையில் விழுந்தாள். என்ன ஆயிற்று என்றவனாக ஹரி துள்ளி எழுந்தான். ஸ்ரீதேவியின் மார்பில் சூலம் ஒன்று பாய்ந்திருந்தது. தரையில் மட்டமல்லாக்க விழுந்திருந்தாள். ஹரி அவள் நெஞ்சிலிருந்து சூலத்தை உருவ முயன்றான். ஆனால் அது யாரோ கீழ்ப்புறமிருந்து வலுவாக பிடித்திழுப்பது போல் அசையாமல் இருந்தது. அதே நேரம் ஹரி மற்றொரு காட்சியை கண்டான். ஸ்ரீதேவி குட்டியின் உடல் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது, காற்றில் கரைவது போல. பனிமூட்டம் ஒன்று சுற்றுப்புறத்துடன் ஒன்றி கலப்பது போல் அவளது ஸ்தூல உடம்பு மறைவதை ஹரி வருத்தத்துடன் பார்த்து கொண்டே நின்றான். கடைசியில் அவளின் நெஞ்சில் பாய்ந்த அந்த சூலம் மட்டும் மீதமானது. திடுமென்று மற்றொரு சத்தம் கேட்டது. அத்தியாயம் 24. ஹரி சத்தம் வந்த திசையில் பார்த்தான். ரப்பர் மரங்களுக்கு நடுவே நின்றிருந்த வேறு ஏதோ மரம் ஒன்று வலுவாக ஆடியது. அகன்று பருத்து வளர்ந்திருக்கும் அதன் தண்டு பகுதியை யாரோ பிடித்து உலுக்குவது போல் தோன்றியது. அந்த மரத்தை நெருங்கி செல் என்று மனதுக்குள் ஏதோ ஒன்று உந்தியது. அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் தோன்றவில்லை. ஹரி நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து மரத்தை நெருங்கினான். ஹரி வந்ததும் அந்த மரம் அமைதியடைந்து அசைவற்று நின்றது. யாரது? ஹரி குரலை தாழ்த்தியபடி கேட்டான். நான் தான். பெண் குரல் ஒன்று கேட்டது. ஆனால் அதில் கம்பீரமும் மிடுக்கும் தெரிந்தன. யாராக இருக்கும்? ஹரி வியப்பு நிரம்பிய விழிகளுடன் இருளை ஆவாகித்து நிறுத்தியிருக்கும் அந்த மரத்தின் அடிப்பகுதியை கவனித்தான். எதுவும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் அந்த மரத்தின் தண்டு பகுதியில் அல்லது அதற்குள் அல்லது அதன் சுற்றுப்புறத்தில் அஞ்ஞாதமான ஏதோ ஒரு சக்தி உறைந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஓம் ஓம் ஓம். வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அழகும் இனிமையும் சேர்ந்த அந்த சக்தி மிகுந்த வார்த்தை அவன் காதுக்குள் ஒலித்தது. உலக துவக்கத்தின் சூசகமான அந்த தெய்வீக ஸ்வரம், தேவ துந்துபிக்கு முன் புறப்படும் அந்த பிரணவ ஒளி. ஓம் ஓம் ஓம். ஹரி கை கூப்பினான். அதோ நிற்கிறது. ஹரியின் கண்கள் அந்த காட்சியை கண்டதும் தில்லியத்துவத்தில் திளைப்பதாக இறைமையின் நெருக்கம். தேவி மகமாயி தன் இதய பகுதி சூன்யமாகி விட்டதாக உணர்ந்தான். தன் இதயம் தேவியின் திருவடியில் அர்ப்பிதமாகிவிட்டதாகவும் தோன்றியது. நிமிடங்கள் நிமிடங்கள் எத்தனையோ நிமிடங்கள். ஹரிகிருஷ்ணன் கற்சிலை போல் அப்படியே அசைவற்று நின்று விட்டான். ஹரி, உனது முயற்சிகள் வெற்றி பெறட்டும். இசையே வார்த்தைகளானது போல் அவன் காதில் இன்பத்தேன் பாய்ந்தது. சற்று நேரத்துக்குள் எல்லாம் மறுபடி பழையது போல் ஆகிவிட்டன. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தனது லட்சியங்கள் ஒருபோதும் தோல்வியடையாது என்பது அவனுக்கு உறுதியானது. ஆனால் ஸ்ரீதேவி குட்டியை இல்லாமல் ஆக்கியது யார் அல்லது எந்த சக்தி என்பது மட்டும் அவனுக்கு விளங்கவே இல்லை.
அதே நேரம் கருப்பசாமி குரோதத்தில் முதிர்ந்தவர் அவரது வீட்டின் முற்றப்பகுதியில் விசையாக உலாவிக் கொண்டிருந்தார். அவரது அன்புக்குரிய பறவையான கழுகு கருகிப்போன துளசி மாடத்தின் மீது உட்கார்ந்திருந்தது. இது எப்படி நடந்தது? தெரிவிக்கிறவன் கேட்டான். மாந்திரிக வித்தை மூலம் அந்த சூலத்துக்கு எவ்வளோ சக்தி ஏற்றியிருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அதற்காக எவ்வளோ பாடுபட்டேன். சே, கருப்புசாமி புலம்பினார். நடந்தது இதுதான். அதிபயங்கரமான ஹோமம் ஒன்றின் மூலம் கருப்புசாமி வனதுர்காவை மகிழ்ச்சிப்படுத்தினார். கோழியின் ரத்தத்துடன் தன் கட்டை விரலிலிருந்தும் ரத்தத்தை ஹோமகுண்டத்தில் சொரிந்தார். கடைசியாக எல்லா வகையிலும் மகிழ்ந்த வனதுர்கா மிகவும் சக்தி வாய்ந்த சூலம் ஒன்றை அவரிடம் கொடுத்தாள். அதை ஏவி விட்டால் ஏவிய வேலையை கண்டிப்பாக முடித்தே தீரும் என்ற உறுதியையும் வனதுர்கா வழங்கியிருந்தாள். இம்முறை கண்டிப்பாக அவன் தப்பிக்க முடியாது என்கிற திடமான முடிவுடன் கருப்பசாமி அந்த சூலத்தை ஹரிகிருஷ்ணனை நோக்கி மந்திரம் மூலம் ஏவவும் செய்தார். அந்தரத்தில் அந்த சூலம் பாய்ந்தது, இல்லை பறந்தது. அப்பொழுது எழிமலைக்காவு பகவதி ஹரி நிற்கும் இடத்திற்கு அருகில் எதிர்பாராமல் வெளிப்பட்டார். பாய்ந்து வரும் அந்த சூலம் யாரையும் பழிவாங்காமல் எவரின் உயிரையும் பறிக்காமல் திரும்பாது என்பதையும் தேவி அறிவார். வனதுர்கா வழங்கிய சூலத்தை அவமானப்படுத்தவும் கூடாது. அதே நேரம் ஹரிகிருஷ்ணனுக்கு அதனால் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று நினைத்த தேவி தன் கண்ணசைவால் சூலத்தின் திசையை சற்று மாற்றிவிட்டார். அதனால் அந்த சூலம் பாய்ந்தது ஸ்ரீதேவி குட்டியின் மார்பில். வனதுர்காவின் சூலம் வாங்கி ஸ்ரீதேவியின் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தால் பகவதி அதிலும் எந்தவித தவறும் காணவில்லை. நடக்க வேண்டியது நடந்துதானே தீரும். பகவதி புகையாக மறைந்த ஸ்ரீதேவி குட்டி கிடந்த இடத்தை பார்த்தவாறு கூறினார். ஹரி இதையெல்லாம் பார்த்து வியப்பின் வசப்பட்டு மெய் மறந்து நின்றிருந்த பொழுது அவனுக்கு அருகே துணியின் சலசலப்பு கேட்டது. திரும்பினான். விஷ்ணு பிரியா நின்று கொண்டிருந்தாள். நீ இங்கேயா இருந்தாய்? ஹரி கேட்டான். ஆமாம், எல்லாவற்றையும் பார்க்கவும் செய்தேன். பகவதியை கூடவா? ஆமாம், இந்த அளவுக்கு தேஜமயமாக நான் ஒருபொழுதும் தேவியை சந்தித்ததே இல்லை, விஷ்ணு பிரியா கூறினாள். மேற்கொண்டு என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, ஹரி கூறினான். முதலில் இங்கிருந்து புறப்படுவோம். நாம் இந்த இடத்தில் தாமதிக்க கூடாது. அந்த மாந்திரிகன் நடந்ததை அறிந்திருப்பார். அவர் உடனடியாக அடுத்த நடவடிக்கையை தொடங்குவதற்குள் நாம் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும். அதுவும் சரிதான் என்று ஹரிக்கு தோன்றியது. இந்த அளவுக்கு அற்புதமான ஏவல் ஒன்றை செய்தும் தான் தோல்வியடைந்து விட்டோமே என்ற ஆற்றாமை அவரை சும்மா இருக்க விடாது. எனவே நிச்சயம் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள தொடங்கியிருப்பார். அவர்கள் இருவரும் பணங்காட்டு இல்லத்துக்கு திரும்பினர். ஸ்ரீதேவி குட்டி இல்லாத அந்த இல்லம் வெறுமையானதாக தோன்றியது. என்னதான் இருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு நேர்ந்த விபத்தை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அவன் மனம் வருந்தியது. ஒருவேளை அப்படிப்பட்ட மரணம் தான் அவளது விதியாக கூட இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவனாக சற்று ஆறுதல் அடைந்தான். என்ன யோசிக்கிறீங்க? விஷ்ணு பிரியா கேட்டாள். ஸ்ரீதேவியை பற்றி தான். அதில் வருத்தப்பட எதுவுமில்லை. ஏன், உன்னை சிறை வைத்ததால் இப்படி பேசுகிறாயா? இல்லை, ஒருபொழுதும் நான் அப்படி நினைக்கவில்லை. அதுதான் அவரது ஜாதக விதி. விதியை தடுக்க எவரால முடியும்? பிறகு அவர் உயிருடன் இருந்தால் உங்களது லட்சியம் நிறைவேறியிருக்காது. உளராத, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அவர் தனது சொந்த விஷயத்தை சீராக்கிக் கொள்ளத்தான் பார்ப்பார். எழிமலைக்காவு கோவிலை புனருதானம் செய்வதில் அவருக்கு எந்தவிதமான ஈடுபாடும் இருக்காது. பிறகு அந்த கோவிலில் மறைந்திருக்கும் மாந்திரிக சுவடிகள் மட்டும் கிடைத்துவிட்டால் அதன் உதவியால் எத்தனை யுக யுகாந்தரங்கள் வாழ முடியும். உண்மையாகவா? ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் தீயவர்கள் தமது ஆயுளை நீட்டித்துக் கொண்டு சுகமாக வாழவே நினைப்பார்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். நான் வந்த காரியத்தை இதுவரை உன்னிடம் சொல்லவில்லையே. அங்கே காளிச்சரன் உன்னை ஹோமிக்கப் போகிறார். நான் நாகவதியின் உதவியுடன் அந்த தாய்த்துள்ள மந்திரத்தை திருத்திவிட்டேன். நல்ல வேலை செய்தீர்கள். தற்காலிகமாக்க நான் தப்பிக்க அது உதவும். காளிசரனுக்கு சந்தேகம் தோன்றினால் அவர் நிச்சயமாக மாற்று வழியை பற்றி யோசிப்பார். அதை கேட்கத்தான் வந்திருக்கேன். நாம் அதற்கு என்ன செய்யலாம்? அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. விஷ்ணு பிரியா சற்று சமாதானம் அடைந்தவளாக கூறினாள். ஹரி அன்றைய இரவை அங்கேயே கழிக்க தீர்மானித்தான். அதே இரவில் கருப்புசாமி தனது அன்பு பறவை கழுகை காளிச்சரனது வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். தனக்கு எதிராக மற்றொரு மனிதனும் செயல்பட தொடங்கியிருப்பதை அறிந்தபொழுது கருப்புசாமியின் தீவிரம் அதிகரித்தது. அது மட்டுமன்றி இதுவரை தான் நம்பிக்கொண்டிருந்த புதையல் மட்டுமல்ல, அற்புதமான சித்திகளை வழங்கும் மோளச்சுவடி உட்பட வேறு எவ்வளவோ விஷயங்களும் அந்த கோவிலுக்குள் உள்ளன என்றும் விளங்கியது அவருக்கு. கழுகு காளிச்சரனின் இருப்பிடத்தை அடைந்தது. அந்த வீட்டின் நடுமுற்றத்தில் இருந்த துளசி மாடத்தில் அமர்ந்தது. உட்புறத்தில் காளிச்சரன் உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. கழுகு அவரையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தது.
காளிச்சரண் ஒரு தடவை புரண்டு படுத்தார். அப்பொழுது அவர் இடுப்பில் ஏதோ ஒன்று பளபளப்பதை கழுகு கவனித்தது. அவரின் இடுப்பை சுற்றி இருந்த காவி துணி சற்று விலகி இருந்தது. கழுகு ஊன்றி கவனித்த பொழுது அந்த பளபளப்பு மெதுவாக அசைய தொடங்கியது. காளிச்சரணின் இடுப்பிலிருந்த அரஞ்சான் கயிறான நாகம் கழுகின் பார்வையால் பயந்தது. எனவே எப்படியாவது அதன் பார்வையிலிருந்து மறைய விரும்பியது. நாகம் அசைய தொடங்கியது. கண்ணுக்கு தெரியாத 2 கைகள் அவர் இடுப்பில் இருந்த நாகத்தை அவிழ்த்து எடுப்பது போல் தானாகவே அது அவிழத் தொடங்கியது. கழுகை பொறுத்தவரை அது ஒரு அதிசயமான காட்சியாக இருந்தது. கழுகு மெதுவாக பறந்து உட்புற அறைக்கு வந்தது. காளிச்சரணின் இடுப்பிலிருந்து முற்றிலுமாக அவிழ்ந்து நாகம் தரையில் விழுந்த பொழுது அதையே கவனித்த கழுகின் கண்களில் அதனோடு இணைந்திருந்த தாயத்து தட்டுப்பட்டது. அபூர்வமான அந்த பொருளை பார்த்ததும் சட்டென்று பாய்ந்து வந்த அந்த கழுகு அந்த நாகத்தை தனது அலகால் ஒரே கொத்தாக கொத்தி எடுத்தது. அத்தியாயம் 25. கழுகின் கொத்து சரியாக நாகத்தின் நடுவுடலில் பட்டதால் அது வேதனையால் நெளிந்தது. திடுமென்று காளிச்சரண் கண் விழித்தார். கண்ணை கசக்கி கொண்டு பார்த்தார். தனது அரஞ்சான் கயிறான நாகத்தை தன் கண் முன்பாகவே கழுகு ஒன்று அலகால் குத்தி இழுக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு தோன்றியது வியப்புதான். இந்த கழுகு எப்படி இங்கு வந்தது? இது யாருடையது? முதல் பார்வையிலேயே இது ஒரு சாதாரண கழுகல்ல என்பது அவருக்கு விளங்கியது. கழுகுக்கு நேராக தன் கையை நீட்டினார் காளிச்சரண். கழுகு சற்றென்று நகர்ந்து விலகியது. காளிச்சரண் சிரித்து கொண்டார். பிறகு மீண்டும் கையை நீட்டினார். அதிசயம்! அவரின் கை விரல்கள் நீண்டு வந்தன. விரலில் இருந்த நகங்களும் அத்துடன் நீண்டன. கழுகின் கால் விரல் நகங்களைப் போலவே காளிச்சரணின் கைவிரல் நகங்களும் நீண்டு வளர்ந்தன. அவரின் கைப்பகுதி கழுகை நெருங்கிய பொழுது கை மேலும் மேலும் பெரிதானது. அந்த கையின் அருகே கழுகு ஒரு கோழி குஞ்சு போல தென்பட்டது. காளிச்சரண் அதை கையில் எடுத்தார். கழுகு அவர் உள்ளங்கைக்குள் அடங்கியது. உனது பெயர் என்ன? காளிச்சரண் கேட்டார். கருடன். பரவாயில்லையே, எதிர்மாறான பெயர்தான். இருந்தாலும் உனக்கு பொருத்தம் தான். நீ எவரது ஊழியன்? மாந்திரிகர் கருப்புசாமி. ஓஹோ, அப்படி ஒரு மாந்திரிகர் இந்த பகுதியில் இருக்கிறாரா? கழுகு தலையாட்டி ஆம் என்றது. எதற்காக அவர் உன்னை இங்கே அனுப்பி வைத்தார்? இங்கு நடக்கும் செய்திகளை அறிந்து வருவதற்காக. அதாவது என்னை எதிர்ப்பதற்காகவா என்று கேட்ட காளிச்சரண் தனது கைப்பிடியை சற்று இறுக்கினார். விளையாட்டுக்காக. ஐயோ, அதெல்லாம் இல்லை. இந்த இடத்து செய்திகளை அறிந்து வருவதற்கு மட்டும்தான். அதற்கு மட்டும்தானா? அதற்கு மட்டும்தான். அப்படி என்றால் நானே நேரடியாக அங்கு வரவா அல்லது கருப்புசாமி இங்கு வருவாரா? நீங்கள் விரும்பியபடி எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். இப்பொழுது என்னை இங்கிருந்து கிளம்ப அனுமதித்தால் நான் போய் செய்தியை சொல்லிவிட்டு வருகிறேன். அப்படியானால் முடிந்தால் அவரிடம் இங்கு வர சொல். அப்படியே. காளிச்சரண் தனது பிடியை தளர்த்தினார். சுதந்திரம் அடைந்த கழுகு மிகவும் விரைவாக உயர பறந்து பார்வையிலிருந்து மறைந்தது. சில நிமிடங்களுக்குள் கழுகு கருப்புசாமியை நெருங்கி அவரின் கைத்தண்டில் அமர்ந்து கொண்டது. என்ன செய்தி? ஆள் பெரிய மாந்திரிகத்தான். கையை நீட்டி என்னை ஒரு கோழி குஞ்சு மாதிரி அமுக்கி பிடித்து கொண்டார். அப்பொழுது அவரின் விரல்கள் மிகவும் பெரிதாக மாறின. வேறு என்ன சொன்னார்? அவர் இங்கு வருவதானாலும் வருகிறாராம், அல்லது நீங்கள் அங்கு வேண்டுமானாலும் போகலாம். உங்கள் சௌகரியப்படி செய்யலாம். அப்படி சொன்னாரா என்ன? ஆமாம். சரி, நானே போகிறேன். அதுதான் நல்லது. அவர் இங்கு வந்தால் திருவிக்கிரமனுக்கு விஷயம் தெரிந்துவிடும். அது தனது பெயருக்கு ஊறு விளைவிக்கலாம். நேரம் ஏதாவது குறிப்பிட்டாரா? கருப்புசாமி சற்று யோசித்த பிறகு கேட்டார். இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். அப்படியானால் பொழுது விடுந்த பிறகு குளித்துவிட்டு போக வேண்டியதுதான். மறுநாள் காலை கருப்புசாமி தென்புறமாக ஓடும் ஆற்று பக்கம் வந்தார். சற்று தொலைவில் வலதுபுறத்தில் மிகவும் பழைய வீடு ஒன்று தென்பட்டது. தெருவாசலில் நின்றபடி உட்புறம் பார்த்தார். உள்ளே எவரும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த இடம் ஏது? கருப்புசாமி தனது செல்லப்பறவையிடம் கேட்டார். இங்குதான் அவர் குடியிருக்கிறார். யார்? ஹரிகிருஷ்ணன். ஓஹோ என்றவர் உட்புறமாக எடுத்து வைக்க போன காலை சட்டென்று பின்னுக்கு இழுத்தார். திரும்பி ஆற்றை நோக்கி நடந்தார். ஆற்றில் தண்ணீர் நிறைய இருந்தது. ஆனால் கருப்புசாமி அதற்கெல்லாம் அசருபவராக தெரியவில்லை. அணை போட்டு தடுத்த வெள்ளத்தை திடுமென்று திறந்து விட்டது போல இருந்தது நீரின் வேகம். கழுகிடம் பறந்து செல்லுமாறு சொல்லிவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆற்றில் இறங்கினார் கருப்புசாமி. சரியான வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது ஆறு. யானையே கால் இடறுகிற மாதிரியான வெள்ளத்தின் பாய்ச்சல். ஒரு தடவை மூழ்கி எழுந்த பொழுது 3 அடி தூரம் தள்ளப்பட்டிருந்தார். கருப்புசாமிக்கு கோபம் வந்தது. ஒரு கை தண்ணீரை எடுத்து கரைப்பக்கமாக விசிறினார். உடனே 3 அடி சுற்றளவுக்கு நீர் அசையாமல் தளம் கட்டி நின்றது. பாய்ந்து வந்த வெள்ளமும் மிதந்து வந்த மரக்கொம்புகளும் அந்த வட்டப்பரப்பை சுற்றி கொண்டு சென்றன. அதை பார்த்து கழுகு தலையாடியது.
கருப்புசாமி உடம்பை தேய்த்து குளித்தார். ஆற்றிலிருந்து அவர் கரையேறிய பொழுது ஆற்றின் மொத்த நீரோட்டமும் அசைவற்று போயிருந்தது. கருப்புசாமி ஒரு தடவை சிரித்து கொண்டார். அந்த சிரிப்பின் பொருள் தன்னை யாரோ சோதித்து பார்க்கிறார்களே என்பதால் எழுந்த பெருமிதம்தான். தலையை நன்றாக துவட்டிவிட்டு நிமிர்ந்த பொழுது மறுக்கரையில் தன்னைப் போலவே ஜடாதாரியாக நிற்கிறார் மற்றொரு நபர். அவர்தான் காளிச்சரண் என்பதை புரிந்து கொண்டவுடன், சின்னதாக ஒரு வேடிக்கை காட்டினீர்கள், அப்படித்தானே? கருப்புசாமி கேட்டார். நீங்களும் தானே? காளிச்சரண் திருப்பி கேட்டார். ஆற்றில் உயர்ந்து நிற்கும் பாறாங்கலில் கால் வைத்தவுடன் எதிர்கரையிலிருந்து நீண்டு வந்தது காளிச்சரணின் வழக்கை. கருப்புசாமி கொஞ்சமும் தயங்கவில்லை. அவரும் கை நீட்டினார். ஆற்றின் நடுவில் 2 கைகளும் ஒன்றை ஒன்று பற்றி பின்னிக் கொண்டன. இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதுதான் அந்த சிரிப்பின் பொருள். மறுகரைக்கு வந்த கருப்புசாமியை காளிச்சரண் தனது இருப்பிடத்திற்கு அழைத்து போனார். அந்த பழைய கால கட்டடம் கருப்புசாமிக்கு மிகவும் பிடித்து போனது. இது யாருடையது? கருப்புசாமி கேட்டார். இது ஒரு காலத்தில் இந்த பகுதியின் ராஜகுடும்பம் வசித்த இடம். மிச்சம் மீதியுள்ள பொருட்களிலிருந்து நான் அவர்களில் ஒரு சிலரது பெயரை தெரிந்து கொள்ள முடிந்தது. கருப்புசாமி யோசனையில் ஆழ்ந்தார். இந்த இல்லம் ரயிமன் பாஸ்கரவர்மாவின் குடும்பத்தாருடையதுதானே? அதை கேட்ட காளிச்சரண் வியப்பினால் மலைத்தே போனார். இவ்வளவு துல்லியமாக இதை எப்படி இவர் கண்டுபிடித்தார்? காளிச்சரண் யோசித்தார். இதெல்லாம் எனக்கு தெரிந்த இடம்தான். நான் மறந்து போயிருந்தேன். 1000 வயதான அரண்மனை இது. ஒரு காலத்தில் மிகவும் பரபரப்பாகவும் பிரதாபத்துடனும் விளங்கிய இடம். இதன் பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் இருக்க வேண்டுமே? கருப்புசாமி கேட்டார். சிவன் கோயிலா? அப்படி ஒன்று இருப்பதாக தெரியவில்லையே. இருந்தது. இங்குள்ள சிவனின் சக்தி அபரிதமானது. அந்த சக்தி தற்பொழுதும் இங்குதான் உள்ளது. கருப்புசாமி உறுதியுடன் கூறினார். உண்மையாகவா? அப்படியானால் அது தாண்டவமாடும் மூர்த்தமாக இருக்க வேண்டுமே? காளிச்சரண் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தார். அதிகம் யோசிக்காமலேயே எனக்கு புரிந்துவிட்டது என்ற கருப்புசாமி தனது பறவையை பறந்து செல்ல அனுமதித்தார். கழுகு அவரிடமிருந்து பறந்து சென்று சற்று தொலைவில் உள்ள ஒரு பாலை மரத்தின் கிளையில் அமர்ந்தது. நாம் சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது கூட வேடிக்கைதான், காளிச்சரண் கூறினார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் வேண்டாமா? கருப்புசாமி கேட்டார். நான் ஒரு ஹோமம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்திருக்கேன். நீங்கள் வந்து சேர்ந்ததும் ஒரு விதத்தில் நல்லதுதான். காளிச்சரண் ஹோமகுண்டத்துக்கு அருகே குவிந்திருந்த சமைத்துகளை சுட்டி காட்டியபடி கூறினார். ஏதாவது குறிப்பிட்ட காரணத்துக்கான ஹோமமா? கருப்புசாமி விசாரித்தார். நான் ஒரு மோகினியை ஹோமிக்க வேண்டியுள்ளது. அதை நடத்திவிட்டால் எழிமலைக்காவு கோவிலுக்கு செல்லும் பூமியின் வாசல் தட்டுப்படும். உண்மையாகவா? அப்படியானால் நாம் இருவரது லட்சியமும் ஒன்றுதான். அது எனக்கும் தெரியும். நாம் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் அதை சுலபமாக சாதிக்கலாம். அப்படியானால் இப்பொழுது உங்களை சந்திக்க நேர்ந்ததுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நமக்கு உதவுவதற்கு ஒரு சீடனும் கிடைத்திருக்கிறான். யார் அந்த சீடன்? ஹரிகிருஷ்ணன். ஐயோ, அவனா? அவன் நமது எதிராளி. கருப்புசாமி எச்சரித்தார். அவன் ஒரு பொருட்டே அல்ல. அவனுக்கு நாம் பயப்படவும் தேவையில்லை. நமது விஷயத்தில் அவன் குறுக்கே வரமாட்டான் என்று தோன்றுகிறது. அப்படியே வந்தால் அது அவனது அழிவு காலம் என்பதை தவிர வேற என்னத்தை சொல்ல? சரி, ஹோமத்தை எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள்? இன்றைக்கு சாயந்தரம். நீங்களும் வந்துவிட்டீர்கள். அந்த சீடனும் வருவான். பார்க்கலாமே. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று கருப்புசாமி மனதில் கணக்கிட்டார். கூடவே தாண்டவம் நடந்த பொழுது வெளிப்பட்ட பயங்கரமான சக்தி வாய்ந்த சிவனையும் மனதில் நினைத்து கொண்டார். சிவனின் கையில் உள்ள திரிசூலம். கருப்புசாமி சிரித்து கொண்டார். அத்தியாயம் 26. அந்த கோவிலில் உள்ள சிலைகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. காளிச்சரனது அரைவாசலை ஒட்டியிருந்த கட்டிலில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய சூலத்தை கருப்புசாமி கையில் எடுத்தபடி பேசினார். காவடி தூக்கும் பக்தர்கள் தங்களின் 2 புறக்கணங்களையும் துளைத்து பொருத்திக் கொள்ளும் சூலம் போல இருந்தது அது. மிகுந்த கோபக்காரனான சிவன் தனது உக்கிர நடனமான தாண்டவத்தை ஆரம்பித்தார். அந்த தாண்டவம் உச்சகட்டத்தை அடைந்தால் அவரின் ஜடாமுடியின் முனைகள் பூமியில் பட்டால் பூமி அழிந்து போகும் என்பதால் உலக மாதாவான பார்வதி அவர் காலில் விழுந்து மன்றாடும் பொழுது சிவன் சூலத்தை ஓங்கும் வடிவத்தை தான் அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கார்கள். கருப்பசாமியின் கண்களில் அந்த உருவம் வினாடிக்கு வினாடி தெளிவடைந்து வந்தது. உக்கிர ரூபியான சிவன் மகேஸ்வரனின் கையில் உள்ள திரிசூலம் எப்படிப்பட்ட பொருளையும் தகர்த்துவிடும் வல்லமையில சூலம். அந்த விக்கிரகம் சுயம்பு என்று சுவடியொன்றில் படித்திருக்கிறேன். காளிச்சரண் இடை புகுந்தார். போதும், நிறுத்துங்கள். கருப்பசாமி தன்னையே மீறி கூவினார். கருப்பசாமியின் இந்த திடீர் மாற்றம் காளிச்சரனை ஆச்சரியப்பட வைத்தது. எதற்காக கோபிக்கிறீர்கள்? காளிச்சரண் கேட்டார். சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டதால் என்னையும் மீறி பேசிவிட்டேன், கருப்பசாமி கூறினார். சரி,
இப்பொழுது எங்கே இருக்கிறது அந்த கோவில்? உங்களுக்கு காட்டுகிறேன். முதலில் இன்று மாலையில் தொடங்கும் ஹோமம் நல்லபடியாக முடியட்டும். ஹோமம் வெற்றி பெறும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, காளிச்சரண் அறிவித்தார். சரி, ஹோமம் முடிந்த பிறகே பார்த்து கொள்ளலாம். நிறைய நேரம் இருக்கிறதே. மாலை நேரத்தில் ஹரிகிருஷ்ணனும் அங்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது நாகவதி மட்டும் அங்கே இருந்தாள். காளிச்சரணும் கருப்பசாமியும் குளிக்க சென்றிருந்தனர். புதிய செய்திகள் நிறைய உண்டு. வரவேற்றபடி பேசினாள். அவற்றை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஹரி கேட்டான். கருப்பசாமி வந்ததையும் அந்த பகுதியுள்ள சிவன் கோவிலை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டதையும் நாகவதி அவனிடம் கூறினாள். எங்கே இருக்கிறது அந்த கோவில்? ஹரி விசாரித்தான். அவன் குரலில் ஆர்வம் அதிகம் இருந்தது. இங்கிருந்து நேர்கிழக்கில் 5வது மைலில் உள்ளது. இப்பொழுது கோவிலின் கருவறை மட்டுமே மீதமுள்ளது. அதனால என்ன? கோவிலுக்குள் நுழைய முடியாது. ஏன்? அதை சுற்றி 4 புறமும் மிகவும் பெரிய 4 ஆலமரங்கள் உள்ளன. அவற்றின் பிரமாண்டமான விழுதுகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கோவிலை வெளி உலகிலிருந்து மறைத்துள்ளன. ஆலமரத்தின் இடைவெளி வழியாக உள்ளே போக முடியாதா? இல்லை, அங்கு மரமும் விழுதுகளும் நெருங்கி வளர்ந்திருக்கிறது. வெட்டி வழி ஏற்படுத்துவது அவ்வளவு சுலபமல்ல. பிறகு எதற்காக அவர்கள் அந்த கோவிலை பற்றி பேசிக்கொண்டார்கள்? அவர்கள் மாயாஜாலம் தெரிந்தவர்கள் அல்லவா? அதாவது அந்த மாயாஜாலத்தை என்னால் செய்ய முடியாது என்பது தானே உனது எண்ணம்? ஆமாம், நிச்சயமாக உங்களால் இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி செய்ய முடியாது. நாகவதி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே காளிச்சரணும் கருப்பசாமியும் வீட்டை நெருங்கிவிட்டதை அறிந்து வீட்டுக்குள் சென்றாள். ஹரிகிருஷ்ணன், வந்துவிட்டீர்களா? காளிச்சரண் கேட்டார். இப்பொழுதுதான் வந்தேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், ஹரி பதிலளித்தான். கருப்பசாமி தன் எதிராளியை கவனமுடன் ஏற இறங்க பார்த்தார். ஹரியும் அவரை கூர்ந்து கவனிக்கவே செய்தான். இருவரின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன. இந்த இடத்தில் இவனுடன் எதையும் பேச வேண்டாம் என்று கருப்பசாமி நினைத்தார். ஹரியும் அதையே நினைத்தான். ஹோமத்துக்கு எல்லாம் தயாரானது. முதலில் சமித்துகளை ஹோமகுண்டத்தில் அடுக்கினார் காளிச்சரண். மந்திரங்களை உச்சரித்தபடி ஹோமத்தை தொடங்கினார் அவர். சற்று நேரம் கழித்து காளிச்சரண் தன் இடுப்பிலிருந்து தாயத்தை அவிழ்த்து எடுத்தார். தகட்டை பிரித்தார். ஓம் யசிஷ்வாஹா, ஓம் கரீம் கரீம் ஓம். மந்திரங்கள் ஓலைச்சுவடியில் தெளிவாக தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே. காளிச்சரண் பரபரப்படைந்தார். இதுவரை இப்படியொரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதில்லை. ஒருபொழுதும் அவரிடம் மந்திர உச்சரிப்பு தவறியதே இல்லை. இப்பொழுது இது என்ன புது குழப்பம்? நெய்யே ஹோமகுண்டத்துக்குள் சொரிந்தபடி மீண்டும் மந்திரங்களை உருவிவிட்டார். இல்லை, மந்திரம் வேலை செய்யவில்லை. எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. காளிச்சரண் கோபத்துடன் தன் கையில் இருந்த செப்பு தகட்டை ஹோமகுண்டத்தின் நெருப்பில் வீசி எறிந்தார். பூம் என்ற சத்தத்துடன் அது தீக்கொழுந்துகளால் தழுவப்பட்டு கனலில் பதிந்தது. அவர்கள் கண் எதிரிலேயே அந்த தகடு நீல நிற ஜுவாலையுடன் எரிய தொடங்கியது. அதிலிருந்த மந்திரம் தவறானது, கருப்பசாமி கூறினார். ஆமாம், அதனால தான் அந்த தகட்டை நெருப்பில் போட்டேன். இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட நெருப்பிலும் அந்த தகடு உருமாறாமல் அப்படியே கிடந்திருக்கும். மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? மோகினியை ஹோமிப்பதற்கு வேறு சில வழிகளும் உள்ளன. முதலில் நாம் அந்த கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கருப்பசாமி அங்குள்ள சிலையை மனதில் நினைத்தவராக கூறினார். அதற்கான முதல் கட்டம்தான் இப்பொழுது தோல்வியடைந்திருப்பது. புரியவில்லையே. இதோ இந்த சிலை இல்லையா? இதோ இங்கே இருக்கிறதே இந்த சிலை இல்லையா? காளிச்சரண் ஹோமகுண்டத்துக்கு முன்னால் சேப்பு நிற பட்டு துணியால் பொதிக்கப்பட்டிருந்த சிலை ஒன்றை கருப்பசாமியிடம் சுட்டிக்காட்டினார். அதற்கு 1.5 அடி உயரம் இருந்தது. ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தது. கழுத்தில் மண்டையோடும் கை கால் எலும்புகளும் கோத்த மாலை, கை கால் எலும்புகளால் ஆன ஆடை இடுப்பில், நடுநெற்றியில் ஒரு கண், 6 கைகள். இவற்றை தான் கருப்பசாமி கவனித்தார். இந்த தேவதைகளுக்கு முன்பாக ஒரு மோகினியை ஹோமித்தால் எல்லாவற்றுக்குமான வழி பிறந்துவிடும். இந்த தேவி மட்டும் நமக்கு அருள் புரிந்து விட்டால் ஆலமரத்தின் ஊடாகவே வழி தெரியும். பேசியவாறே காளிச்சரண் நடுநடுவே ஹரிகிருஷ்ணனை கவனித்தார். அதன் பொருள் ஹரிகிருஷ்ணனுக்கு புரியவும் செய்தது. விஷ்ணு பிரியாவை பற்றித்தான் ஹரி நினைத்தான். ஹோமம் தோல்வியடைந்ததில் தனக்கும் பங்கு உண்டு என்பதை காளிச்சரண் இதற்குள் புரிந்து கொண்டிருப்பார். ஹரி நினைத்தான். தனது மந்திரத்துக்கு என்னவோ ஒரு தடை ஏற்பட்டுள்ளது. நான் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்ய போகிறேன், காளிச்சரண் கூறினார். இவ்வளவுக்கும் நடுவில் கருப்பசாமியின் மனதில் திருச்சூலம் மட்டுமே சுழண்டு கொண்டிருந்தது. எப்படியாவது அதை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற பிடிவாதம் அவருக்குள் வினாடிக்கு வினாடி உயர்ந்து கொண்டிருந்தது. சாப்பாடு போடுமா? காளிச்சரண் நாகவதியிடம் கூறினார். மூவருக்கும் அவள் பரிமாறினாள். பின் அவளிடம், ஹரிகிருஷ்ணனை மறுக்கரையில் கொண்டு போய் விட்டுவிட்டு வா, காளிச்சரண் உத்தரவிட்டார். அவர்கள் இருவரும் புறப்பட்டனர்.
ஆற்றில் நீர்மட்டம் குறைந்திருந்தது. கொஞ்ச நேரம் உட்காருங்கள், நான் உங்களிடம் பேச வேண்டியுள்ளது. ஹரி ஆற்றை கடக்க முற்பட்ட பொழுது நாகவதி கூறினாள். அவன் பாறை ஒன்றின் மீது அமர்ந்தான். ஆற்று தண்ணீரில் நிலவு அசைந்து கொண்டிருந்தது. அலைகளில் பிரதிபலித்த நில ஒளி அவர்களின் முகங்களில் ஒளி அலைகளை படைத்தன. இப்பொழுது உங்களின் விரோதிகள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு சீக்கிரமாக வெற்றியடைய முற்படுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சும்மா இருந்தா நிலைமை விபரீதமாகிவிடும். எனக்கும் அது புரிகிறது. இன்னும் ஒரு எச்சரிக்கை, அவர்கள் உங்களை கொலை செய்யக்கூட முயற்சி செய்யலாம். அதற்கும் வாய்ப்பு உள்ளது. சொல்லப்போனால் ஒரு வகையில் நான் தானே அவர்களின் முக்கியமான எதிரி. இதுவரை அவர்கள் உங்களை கொல்லாமல் இருந்தது தேவியின் அருளால் தான். அந்த தேவித்தானே என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்ததும் அது எனக்கும் தெரியும். நாகவதி தண்ணீரில் வலது கையை அலைந்தபடி பேசினாள். அது எப்படி தெரிந்தது? ஹரி வியப்புடன் கேட்டான். ஹரிகிருஷ்ணன் அன்றொரு நாள் இரவில் நிலவிளக்கின் முன்பாக உட்கார்ந்து புராதனமான கோவில்களை பற்றி படித்துக் கொண்டிருந்த பொழுது தேவி ஒரு ஓலை கொண்டு வந்து தரவில்லையா? ஆமாம், தந்தார். ஹரி இமைக்க மறந்தவனாக அவளையே பார்த்தான். இவள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாளே. ஹரியின் மனம் அவளை சிலாகிக்கவும் செய்தது. அதை எழுதி கொடுத்தவளே நான் தான். என்ன? ஹரி திருக்கிட்டான். தான் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாகவதியை பற்றி தவறாக நினைத்திருந்தால் அப்படி நினைத்தது தவறு என்பது ஹரிக்கு புரிந்தது. அப்படியானால் உண்மையிலேயே இந்த நாகவதி யார்? ஹரி கேட்டான். நான் யார் என்பதை சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது சொல்கிறேன். இப்பொழுது அதை நான் சொல்ல முடியாது. அப்படியானால் சொல்ல வேண்டாம். அந்த கோவிலை பற்றி சொன்னாயே, அந்த கோவிலுக்கு போகும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நானும் அதற்கு முயற்சி செய்கிறேன். சிவனின் கையில் உள்ள திரிசூலம் மட்டும் உங்கள் கைக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு நீங்கள் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. மாறாக அது அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் உங்களின் நிலைமை ஆபத்தாகிவிடும். சரி, எங்கிருக்கிறது அந்த கோவில்? ஹரி அவளுடன் கேட்டான். வாருங்கள், காட்டுகிறேன் என்ற நாகவதி உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தாள். அத்தியாயம் 27. வாருங்கள், காட்டுகிறேன். நீங்கள் கோவிலை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அதுவே ஒரு தோல்விதான். நாகவதி ஆற்றங்கரை ஓரமாக கிழக்கு திசையில் நடக்கத் தொடங்கினாள். ஒற்றையடி பாதை கூட இல்லாத அந்த பகுதியில் ஆங்காங்கே சிதறி கிடந்த பாறைகளின் மீது கால் வைத்து தாவி தாவி முன்னேறினர் அவர்கள். அவ்வப்பொழுது ஆற்று வெள்ளம் அடுத்துக்கொண்டு வந்து கரையோரத்தில் போட்டிருந்த மரங்களும் கிளைகளும் குறுக்கும் நெடுக்குமாக கிடந்தன. ஏறத்தாழ 2 மைல் தூரம் நடந்த பிறகு வலப்புறமாக திரும்பினர். அங்கும் வழி இருப்பதாக தெரியவில்லை. புதர்கள் ஏகத்துக்கும் மண்டி கிடந்தன. அதோ பாருங்கள். நாகவதி சற்று தொலைவில் உள்ள பகுதியை சுட்டி காட்டினாள். அந்த இடத்துக்கு பிறகு கருங்கல் துண்டுகள் பாவிய பாதை இருந்தது. இந்த பாதை முடிவடையும் இடம்தான் கோவில், நாகவதி கூறினாள். அதன் பிறகு நடைப்பயணம் கடினமாக இருக்கவில்லை. நாகவதி முன்னால் நடந்தாள். மேலும் 1/2 மைல் தூரம் நடந்தபொழுது தனிமைப்பட்டிருந்த குறுங்காடு போன்ற ஒரு பகுதி தென்பட்டது. அது இருளடைந்த ஒரு பிரதேசம். அதோ தெரிகிறது பாருங்கள், அதுதான் நான் குறிப்பிட்ட இடம். அதுவாகத்தான் இருக்கும் என்று நானும் யூகித்தேன். ஹரி அவளுடன் நடந்தவாறு பேசினான். அவர்கள் ஆலமரங்களை நெருங்கினர். பாத்தீங்களா, இவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து வளர்ந்திருப்பதை? நிலவொளியின் பிரகாசத்தில் ஹரி அந்த பகுதியை பார்த்தான். எத்தனையோ நூற்றாண்டு பழமை வாய்ந்த பிரமாண்டமான ஆலமரங்கள் கிளை கிளைகளாக பிரிந்து முக்கிய தண்டு எது விழுது எது என்று தெரியாத அளவுக்கு பின்னி பிணைந்து வளர்ந்திருந்தன. நீங்கள் ஒரு மனிதனானதால் இந்த சூழ்நிலையில் அதற்குள் நுழைவது மிகவும் கடினமான காரியம்தான், நாகவதி கூறினாள். அப்படியானால் நீ? நானா? அது அப்படி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து அமானுஷ்கமான பலவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள நேர்ந்தது. ஓ, அப்படியா? காளீசரன் என்ற மாந்திரிகனுடன் வாழ்ந்து அவள் மந்திரங்கள் பலவற்றை கற்று வைத்திருக்கிறாள் என்பதை ஹரி அவளிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் ஒரு மனித பெண் அல்ல என்ற உண்மையை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. ஹரி, இங்கே இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். நாகவதி இடப்புறமாக நடந்து இருட்டில் மறைந்தாள். ஹரி நிலவொளியில் நின்று கொண்டிருந்தான். கிழக்கு திசையில் கம்பீரமாக தலையை நிமிர்த்தி நின்றிருந்த மலைப்பகுதிகளை கவனித்தான். ஏறத்தாழ அந்த மலைமுகட்டுக்கு சற்று மேற்புறமாக நிலவு ஒளி சொரிந்து கொண்டிருந்தது. அந்த மலையின் தாழ்வார பகுதிகளில் மஞ்சள் தூளை விசிறிவிட்டது போல் ஒளி பரவி கிடந்தது. உயர்ந்த பாறைகளின் அடிப்புறங்களிலும் இடுங்கிய பகுதிகளிலும் நிழல் ஒளிந்திருந்தது. ஒரு ஓவியம் போல தென்பட்டது. நில ஒளியும் நிழலும் கலந்து தென்பட்ட அந்த காட்சி வெகு அழகாக இருந்தது. அமைதியான யாருமற்ற அந்த பகுதியில் எங்கிருந்தோ இரவு பறவையொன்று குரல் எழுப்பியது. இருட்டில் 4-5 காலடிகள் எடுத்து வைத்த நாகவதி அவளது யதார்த்தமான பாம்பு வடிவத்துக்கு மாறினாள். ஆலமரத்தின் மீது ஊர்ந்து உட்புறம் நுழைந்தாள். வேர்களின் ஊடாக அவள் சரசரவென்று முன்னேறினாள். போகும் வழியெல்லாம் ஹரிகிருஷ்ணன் இந்த வழிகளில் நடந்து வர முடியுமா என்பதையும் கவனித்தாள்.
அப்படிப்பட்ட ஒரு வழியை கண்டுபிடிப்பதுதான் அவளது லட்சியமாக இருந்தது. நாகவதி பாம்பாக மாறிய பொழுது அவள் வாயில் அந்த நாகமாணிக்கம் ஒளிரத் தொடங்கியது. அதன் வெளிச்சத்தில் தான் அவள் முன்னேறினாள். வேர்களின் ஊடாக செல்லும் பொழுது ஏறத்தாழ 1.5 அடி அகலத்தில் பொந்து ஒன்று தென்பட்டது. அதற்குள் நுழைந்தால் வளைந்து வளைந்து சென்றது அந்த வழி. அந்த பாதையின் கடைசி வரை அவன் உடல் கடந்து வர முடியுமா என்று பரிசோதிப்பதுதான் அவளது நோக்கம். அந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தது. கடைசியில் புராதனமான சிவன் கோவிலின் சந்நிதிக்கு முன்பாக வந்து சேர்ந்தாள் அவள். அங்கும் ஒருவர் நின்று கொள்வதற்கான இடம் இருந்தது. அங்கிருந்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். கோவில் கர்ப்பகிரகத்துக்குள் சிவனது விக்கிரகம் தென்பட்டது. மிகவும் சன்னமான ஒளியில்தான் அவள் அதை பார்த்தாள். உடனே அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று கவனித்தாள். அவள் உடல் ஒரு கணம் திருக்கிடவே செய்தது. தாண்டவ நடனமாடும் சாஷாத் பரமசிவனின் கழுத்தில் சுற்றியிருந்த பாம்பின் வாயிலிருந்து தான் அந்த வெளிச்சம் வருகிறது. பாதாளம் வரை வெளிச்சம் பாய்ந்து செல்லத்தக்க ஒரு நாகமாணிக்கம் அந்த பாம்பின் வாயில் இருந்தது. வாழ்க்கையில் சாபம் நீங்கியவளைப் போல் அவள் சிவனின் வடிவத்தை பார்த்தபடி நின்றாள். பரமேஸ்வரனின் ஒளி சொரியும் தேஜமயமான முகம், எப்படிப்பட்டவையும் சம்ஹாரிக்கும் சக்தி மிகுந்த 3வது திருக்கண். அந்த கண் மூடியபடி இருந்தது. அந்த கண் மட்டும் திறந்திருந்தால் அது விக்கிரமாக இருந்தால் கூட அதன் முன்பாக எப்படிப்பட்டவரும் நிற்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். பரமேஸ்வரனின் கையில் இருந்த திரிசூலத்தை அவள் கவனித்தாள். அது எதிர்க்க இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் எப்படி அதை எடுப்பது? அது எடுக்கும்பொழுது ஹரிகிருஷ்ணனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் எது எப்படி ஏற்படும்? எதிர்பார்த்த வந்த பொருள் அங்கே இருப்பது அவளுக்கு திருப்தி அளிக்கவே செய்தது. அவள் மீண்டும் பாம்பானாள். வந்த வழியே சரசரவென்று ஊர்ந்தாள். மறுபடியும் நாகவதியாக மாறி ஹரிகிருஷ்ணனை நெருங்கினாள். என்ன நாகவதி, போன காரியம் வெற்றிதானே? சந்தேகமே வேண்டாம். நாம் எதிர்பார்த்ததெல்லாம் அங்கு உள்ளன. நான் அவற்றை பார்க்க முடியுமா? தாராளமாக. மேற்கு புறத்தில் ஒரு வழி உள்ளது. அதை தேடி கண்டுபிடிக்கத்தான் நேரம் அதிகமானது. அதன் வழியாக நீங்கள் உள்ளே போக முடியும். அப்படியானால் நான் முயற்சி செய்கிறேன் என்ற ஹரி நாகவதி சுட்டிக்காட்டிய திசையில் முன்னேறினான். வேர்களுக்கு இடையில் அவன் மெதுவாக ஊர்ந்து நகர தொடங்கினான். வளைந்தும் நெளிந்தும் முன்புறம் விரிந்து பாதை கோவிலின் முன்பு வரை அவனை கொண்டு சென்றது. ஹரி தன்னையே மீறி சட்டென்று கை கூப்பினான். எப்படி அந்த சுலத்தை எடுப்பது? ஹரி கேட்டான். அப்பொழுது கருவறைக்கு முன்புறம் இருந்த கிளி ஒன்று குரல் கொடுத்தது. அதன் பொருள் ஹரிக்கு விளங்கவில்லை. அதற்கு என்ன அர்த்தம்? ஹரி நாகவதியிடம் கேட்டான். வாருங்கள் போகலாம். வந்த வழியே திரும்பினார்கள். கிளி சொன்னது, நாகவதி, அந்த விக்கிரகத்திலிருந்து விரல் தானாக நெகிழ்ந்தால் அல்லாமல் நாம் சூலத்தை எடுக்க முடியாது. என்ன? ஹரி திக்பிரமை பிடித்தவனாக அப்படியே அசைவற்று போனான். அத்தியாயம் 28. ஆமாம், அதுதான் அந்த கிளி சொன்னதன் அர்த்தம். நாகவதி விவரித்தாள். அதாவது அந்த சிலையில் எழுந்து கொண்டிருக்கும் பாம்பு தொல்லை தரும். அதன் தாக்குதலிலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது. ஹரிகிருஷ்ணனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்த நிலையில் அந்த சூலம் கிடைக்காவிட்டால் தனது நோக்கம் என்னாவது? நாம் கடந்து வந்த குறுகிய பாதையில் ஆலமர வேர்களுக்கிடையில் எக்கச்சக்கமான மனித எலும்புகள் கிடந்ததை கவனித்தீர்களா? மனித எலும்புகளா? கவனிக்கவில்லையே. இதையெல்லாம் கேட்க கேட்க ஹரியின் ஏமாற்றம் அதிகரித்தது. அந்த திரிசூலத்தை பார்க்காமலே இருந்திருக்கலாம் என்று கூட தோன்றியது. இந்த நிலையில் வேறு என்ன செய்வது? ஹரி தவிப்புடன் கேட்டான். ஏதாவது மாற்று வழி இருக்கும். இல்லாமல் போகாது. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன், நாகவதி ஆறுதலாக சொன்னாள். அங்கிருந்து புறப்பட்டவர்கள் நேராக ஹரியின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். நாகவதி, நீயும் இங்கு வந்துவிட்டால் உன்னை அவர் தேட மாட்டாரா? ஹரி அவளிடம் கேட்டான். கண்டிப்பாக தேடுவார். தேடட்டுமே, எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. இவ்வளவு தூரத்துக்கு நிலைமை வந்துவிட்ட பிறகு உங்களுக்கு உதவுவது என்று முடிவெடுத்து விட்டேன். அவள் குரலில் உறுதி துணித்தது. அவளது வார்த்தைகளை கேட்டதும் ஹரியின் ஏமாற்றம் பஞ்சாக பறந்து போனது. அவனுக்கு புதிதாக உற்சாகம் தோன்றியது. சரி, படுத்துக்கொள்ளுங்கள். ஓய்வு தேவை. மிச்சத்தை காலையில் பார்த்து கொள்ளலாம், நாகவதி கூறினாள். ஆலமரத்தின் வேர்களுக்கு இடையில் உடலை குறுக்கி பயணம் செய்ததால் அவனுக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. உடம்பெல்லாம் வலித்தது. அவன் கட்டிலில் பாய் விரித்து படுத்தான். வெகு நேரமாக நாகவதியை காணாமல் போகவே காளீசரனுக்கு முதல் தடவையாக சந்தேகம் தோன்றியது. கருப்புசாமியும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தார். நாகவதி இன்னும் திரும்பி வராமல் இருப்பதில் ஏதோ சிக்கல் உள்ளதே. ஒருவேளை அவள் அங்கு போயிருப்பாளோ? காளீசரன் கேட்டார். எங்கே? கருப்புசாமி எதிர்கேள்வி கேட்டார். சிவன் கோவிலுக்கு. அங்கு போய் அவன் ஏதாவது செய்து தொலைத்திருக்க போகிறான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னும் நாகவதி திரும்பி வரவில்லை. நேரம் அதிகமாகிவிட்டதே. உங்களது சந்தேகங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். நாம் அங்கேயே போய் பார்த்துவிட்டு வந்தால் என்ன? கருப்புசாமி கோவிலை பார்ப்பதிலேயே குறியாக இருந்தார்.
அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து அது எப்படியும் பார்த்துவிட வேண்டும் என்று துடியாக துடிப்பவர் அவர். கருப்பசாமியின் மனதில் மற்ற எல்லாவற்றையும் விடவும் தாண்டவம் நடத்திய சிவனின் கையில் இருக்கும் திரிசூலமே வளைய வளைய வந்து கொண்டிருந்தது. அத்துடன் அவர் மனதில் மற்றொரு எண்ணமும் சேர்ந்து கொண்டது. அது கோவிலை அடைந்த பிறகு செய்ய வேண்டியது. முதலில் சிவன் கோவிலுக்கு சென்று காளீசரனை விட்டு திரிசூலத்தை எடுக்க வேண்டும். அதன் பிறகு காளீசரனது கதையை முடிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அதிக சிரமம் இல்லாமல் தனது லட்சியத்தை அடைய முடியும். அப்படியானால் நாம் மேலும் தாமதம் செய்வது நல்லதல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போவது நல்லது. கருப்பசாமி காளீசரனை கிளப்புவதையே முக்கியமான விஷயமாக கருதினார். அப்படியே செய்யலாம். காளீசரன் புறப்பட தயாரானார். கையில் ஒரு பெரிய அரிவாளை எடுத்துக்கொண்டார். இது எதற்கு நமக்கு? தேவைப்படும், எதற்கும் இருக்கட்டும். அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். ஆற்றங்கரையை அடைந்து கிழக்கு திசையில் திரும்பினர். பகல் நேரமாக இருந்ததால் அந்த பாதையில் நடப்பது இரவில் நடப்பதைப் போல் அவ்வளோ கடினமாக இல்லை. வெகு தூரம் நடந்து வந்த பிறகு அவர்கள் மலை சரிவில் ஆலமரங்கள் கூட்டமாக வளர்ந்திருப்பதை கவனித்தனர். பகல் நேரத்திலும் கூட அந்த பகுதியில் இருள் மண்டியிருந்தது. அதோ தெரிகிறது பாருங்கள், அதுதான். காளீச்சரன் சுட்டி காட்டினார். கல்பாவிய தரையில் நடந்து அவர்கள் ஆலமரக் கூட்டத்தை நெருங்கினர். இந்த மரங்களுக்குள் புகுந்து செல்ல வேண்டும். முதலில் அதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும், காளீசரன் கருப்பசாமியிடம் கூறினார். இருப்பினும் அதற்காக காத்திருக்காமல் ஆலமரத்தின் மெல்லிய விழுதுகள் சிலவற்றை அரிவாளால் வெட்டத் தொடங்கினார். 2-3 வெட்டி போட்ட பிறகு ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கி விழு சத்தம் கேட்டது. காளீசரன் சட்டென்று விலகினார். பொத்தென்று எதுவோ ஒன்று தரையில் விழுந்தது. மனித எலும்பு கூடு. கருப்பசாமி கூவினார். காளீசரன் வெட்டுவதிலிருந்து பின் வாங்கினார். இப்படி ஒரு பொருளை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிந்தது. ஆலம் எழுதுக்கு மத்தியில் எப்படி மனித எலும்பு கூடு வந்திருக்கும்? கருப்பசாமி கேட்டார். இந்த மேற்புற வேர்கள் வளர்வதற்கு முன்னால் பெரிய விழுது ஒன்றில் சாய்ந்து உட்கார்ந்தபடி அந்த மனிதன் இறந்து போயிருக்கலாம். காளீசரன் பதிலளித்தார். இந்த நிலை நமக்கு ஏற்படாது என்று சொல்ல முடியுமா என்ன? இப்படியெல்லாம் யோசனை செய்தால் நாம் ஒருபொழுதும் கோவிலுக்குள் நுழைய முடியாது. காளீசரன் தைரியத்துடன் பேசினார். சற்று பொறுங்கள், நான் ஒரு வித்தை செய்து பார்க்கிறேன். கருப்பசாமி சைகையால் சைகை செய்து கழுகை வரவழைத்தார். கருடா, நீ கிளம்பி போய் நாங்கள் உட்புறம் செல்ல ஏதாவது வழி இருக்கிறதா என்று தெளிவாக பார்த்துவிட்டு வா. கழுகிடம் கட்டளையிட்டார். கழுகு ஒருமுறை ஆலமரத்தை சுற்றி வட்டமெடுத்த பிறகு மேலெழும்பி பறந்தது. கடைசியில் அது ஒரு குகையின் வாய் போன்ற வேர்களின் இடைவெளி வழியே உள்ளே நுழைந்தது. கவனமாக சுற்றுமுற்றும் பார்த்தபடி நிதானமாக நடந்து கோவில் வாசலை அடைந்தது. உட்புறம் வந்த பிறகு கருவறைக்குள் எட்டி பார்த்தது. அதோ தாண்டவம் ஆடும் சிவன். கையில் பீநாகம் என்கிற திரிசூலம். கழுத்திலும் புஜங்களிலும் நெளியும் உயிருள்ள பாம்புகள். கழுத்தில் கிடந்த நாகம் தலையை உயர்த்தி கழுகை ஒரு தடவை முறைத்து பார்த்தது. பிறகு படம் விருத்தபடியே நின்றது. தரையில் ஊர்ந்து வந்த சிறிய நாகம் ஒன்று கழுகின் காலை சுற்றியது. கழுகு அதை காலால் கவியபடியே வந்த வழியே திரும்பியது. கருப்பசாமியின் முன்பாக அந்த கழுகு அந்த நாகத்தை தரையில் போட்டது. கீழே விழுந்த பாம்பு படம் எடுத்தபடி தலையை உயர்த்தி நின்றது. என்ன இது? கருப்பசாமி கேட்டார். இதுபோல அங்கு ஏராளமாக உள்ளன. கழுகு பதிலளித்தது. அப்படியென்றால்? காளீசரன் கேட்டார். எத்தனை பாம்புகள் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டுமே. கருட மந்திரம் சொன்னால் கருடன் வரும். பாம்புகள் அத்தனையும் தானாகவே மறந்துவிடப் போகின்றன. கருப்பசாமி நண்பருக்கு தைரியம் ஊட்டினார். அப்படியானால் நமக்கு எந்த தடையும் இல்லை என்கிறீர்கள். சரி, உங்கள் கழுகு சிஷ்யன் கண்டுபிடித்த வழியிலேயே நாமும் உள்ளே போக வேண்டியதுதான். இருவரும் கழுகு முன்னேறிய பாதையிலேயே தவழ்ந்து செல்லத் தொடங்கினர். பாருங்கள், வழியெல்லாம் மண்டையோடுகள், எலும்புகள். கருப்பசாமி சுட்டி காட்டினார். போகும் வழியெல்லாம் அதுபோல் ஏராளமாக சிதறி கிடந்தன. மிகவும் பழமையான மண்டையோடுகள் கூட அங்கு கிடந்தன. ஒரு சில மண்டையோடுகளின் கண் பகுதிகளில் விழுது இறங்கி மண்டையோடு உடைந்து அதற்குள் அழுந்தி இருந்தன. மனிதர்களை பயப்பட செய்யும் ஒரு காட்சி அது. சூரிய ஒளி வெண்மையான பொட்டுகளாக அந்த பகுதியில் சிதறி கிடந்தது. இலை விழுது கிளைகள் எல்லாம் வடிகட்டி அனுப்பிய அந்த சன்னமான வெளிச்சம் அவர்களுக்கு ஓரளவு பாதையை பார்த்து நடக்க உதவியது. கடைசியாக ஒரு வழியாக இருவரும் சிவன் கோவில் கருவறைக்கு முன்பாக வந்து சேர்ந்தனர். அங்கேயும் எலும்புக்குழுக்கள் சிதறி கிடந்தன. இவர்கள் எல்லோருமே அந்த சிலையில் உள்ள திரிசூலத்தை நாடி வந்தவர்கள்தான், காளீசரன் கூறினார். அப்படியானால்? கருப்பசாமி சந்தேகத்துடன் இழுத்தார். அந்த திரிசூலத்துக்கு சாஷாத் பினாகத்தின் சக்தி உண்டு என்பது பொருள். ஓர் தடவை தட்சிணது யாகத்தை சின்னாபினப்படுத்தி திரும்பி வந்தது இந்த பினாகம், காளீசரன் விவரித்தார். இது மட்டும் நம் கைக்கு வந்துவிட்டால் நம்மை யாரும் நெருங்க முடியாது. எப்படியும் அதை கைப்பற்றியே தீர வேண்டும். அத்துடன் நம் எதிரிகளை ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம்.
கருப்புசாமி காளிசரனுக்கு தெரியாமல் அவரை பார்த்தபடி மனதுக்குள் மருகினார். இவர்கள் எப்படி இறந்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஒரு மண்டையோட்டை கையில் எடுத்த காளிசரன் கேட்டார். அதுதான் தெளிவாக தெரிகிறதே. மண்டையோட்டின் நீல நிறமே அதன் கதையை சொல்கிறதே. அந்த விக்கிரகத்தின் கழுத்திலுள்ள கருநாகத்தின் விஷம்தான் காரணம். கருப்புசாமி பேசும்பொழுது காளிசரனின் உடல் ஒரு முறை சிரித்தது. ஒரு கணம் திரிக்கிட்டார். பயப்படாதீர்கள், நாம் அதற்கும் ஒரு வழி செய்யலாம். நான் கருட மந்திரம் ஜபிக்கிறேன். கருப்புசாமி தைரியம் கொடுத்தார். சொன்னது மட்டுமின்றி கருவறையின் முன்பாக சப்பனமிட்டு அமரவும் செய்தார். பிறகு இடுப்பில் இருந்த செப்பு தகடு ஒன்றை எடுத்து கருட மந்திரத்தை அதில் எழுத தொடங்கினார். பஞ்சகோணம், அஷ்டதலம், 2 வட்டம், புருவம் போன்றவற்றை முதலில் வரைந்தார். அதன் பிறகு நடுவில் பிரணவமும் சாதா நாமமும், பஞ்சமூலைகளில் சுப ஓம் ஸ்வாகா என்பதன் ஒவ்வொரு எழுத்தையும், அஷ்டதலத்திலும் சில மந்திரங்களையும் எழுதினார். பின் வட்டத்தில் ஓம் நமோ பகவதி தத்துவ கருடாய அம்ருத கலச அப்படின்ற கருட மந்திரத்தையும் எழுதினார். 2ஆம் வட்டத்தில் தாய் மந்திரத்தையும் எழுதினார். தகடை பூர்த்தி செய்து அதை கையில் ஏந்தியபடி சிலையை நெருங்கி திரிசூலத்தை எடுத்தால் அதன் பிறகு எப்படிப்பட்ட நாகமும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை கருப்புசாமிக்கு தோன்றியது. அசைக்க முடியாத நம்பிக்கை தான். ஆனால் அத்தியாயம் 29. கருப்புசாமி கருட மந்திரத்தை எழுதி முடித்தார். தகட்டில் எழுதியது போக மீதமுள்ள இடங்களில் வேறு மந்திரத்தை எழுதினார். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தின் மகிமை கருப்புசாமிக்கு நன்றாக தெரியும். இந்த மந்திரம் எழுதிய தகடு எங்கிருந்தாலும் பாம்புகள் அதன் அருகிலேயே செல்லாது. இதை உடம்பில் ஒருவர் அணிந்து கொண்டால் பாம்பு அவரை தீண்டாது. காரணம், இது கருடனை பிரதிப்படுத்தும் மகா மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்துபவனை கருடன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்டவனை பாம்பு கடியிலிருந்து காப்பது கருடனின் கடமை. கருப்புசாமி மந்திரத்தை பூர்த்தியாக்கி அதை கழுத்தில் அணிந்து கொண்டார். அப்பொழுது அங்கு அதிசயமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. நாகங்கள் ஒவ்வொன்றாக அங்கிருந்து மறைந்தன. மெதுவாக அவை ஊர்ந்து ஆலமர வேர்களின் ஊடாக வெளியேறி மறைந்தன. அந்த காட்சியை மாந்திரிகர்கள் இருவரும் கவனிக்க செய்தனர். விக்கிரகத்தின் மீது இருந்த நாகங்களும் அங்கிருந்து வெளியேறிய பிறகு கருப்புசாமி மெதுவாக எழுந்து கருவறை வாசலில் கால் வைத்தார். 5 படிகளை தாண்டி 6வது படியில் கால் எடுத்து வைத்த பொழுது கருப்புசாமிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பாம்புகள் வெளியேறிய பிறகு கருவறையின் உட்புறம் வெளிச்சமின்றி இருளாக இருந்தது. ஏதோ ஒரு சத்தம், நெறிபடும் சத்தம். விளக்கை பற்ற வைக்க வேண்டியதுதான். கருப்புசாமி தீர்மானித்தார். நண்பரே, நிலவிளக்கை கொளுத்தி தாருங்களே, கருப்புசாமி காளிசரனிடம் கூறினார். காளிசரன் தோல்பையிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து விளக்கேற்றினார். கருப்புசாமி விளக்குடன் கருவறைக்குள் நுழைய முயன்றார். இப்பொழுது அந்த சத்தம் வலுவாக கேட்டது. கருப்புசாமி விளக்கின் ஒளியால் சத்தம் வரும் பகுதியை பார்த்தார். புகைப்படலம் போன்று தெளிவற்று தோன்றிய பகுதியில் சூலத்துடன் ஒரு கை மேற்புறமாக உயர்ந்தது. கருப்புசாமி திடுக்கிட்டார். இன்னும் ஒரு வினாடி தாமதித்திருந்தால் அந்த சூலம் தன் கழுத்து பகுதியில் பாய்ந்திருக்கும். நல்ல வேளையாக கருப்புசாமி பின்பக்கமாக வேகமாக நகர்ந்தார். என்ன நண்பரே? காளிசரன் ஒன்றும் புரியாதவராக கேட்டார். மேற்கொண்டும் என்னென்னவோ சிக்கல்கள் இருப்பதாக தோன்றுகிறது. யோசிக்க வேண்டும். கருப்புசாமி மிரண்டு போனவராக பேசினார். என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் சொல்லுங்கள், காளிசரன் வற்புறுத்தினார். முதலில் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அப்புறம் தான் மற்ற எதை பற்றியும் யோசிக்க முடியும். கருப்பசாமி பேசியபடியே வெளியே போகும் வழியில் நடக்க தொடங்கினார். அவரது செயல் காளிசரனுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்று தோன்றியது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கு வந்த பிறகு ஏதேதோ காரணங்கள் சொல்லி வெறுங்கையுடன் திரும்பி போவது எவ்வளவு ஏமாற்றமான விஷயம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கருப்புசாமியை பின்தொடர்வதை தவிர வேறு வழியில்லை. கருப்புசாமி வெளியேறிவிட்டால் மாயமாக மறைந்த நாகங்கள் உடனே கூட திரும்பி வரலாம். எனவே கருப்புசாமியை பின்தொடர்வது தான் நல்லது. இருவரும் ஒரு விதமாக அந்த ஆலமர கூட்டத்திலிருந்து வெளிவந்தனர். நாம் திடுமென்று பின்வாங்க வேண்டிய காரணம்? காளிசரன் விசாரித்தார். இங்குள்ள மூர்த்தியின் வல்லமையை குறைவாக மதிப்பிடக்கூடாது. உக்கிரமானவர். இதன் மேற்புறமாக பறவைகள் கூட பறப்பதில்லை. நான் விக்கிரகத்தை நெருங்கும் பொழுது சூலத்துடன் ஒரு கை மேற்புறமாக உயர்ந்தது. கருப்பசாமி கனவில் பேசுவது மாதிரி பேசினார். என்ன, உண்மையாகவா? காளிச்சரன் வியப்பு மிகுந்தவராக கேட்டார். ஆமாம், அதனால நாம் முதலில் அதற்கான பரிகாரத்தை கண்டறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சூலம் நமக்கு சொந்தமாகும். அதற்குள் ஒருவேளை அவர்கள் முந்திக் கொண்டு விட்டால் என்ன செய்வது? காளிசரன் சந்தேகம் எழுப்பினார். தற்காலிகமாக அவளை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக அவள் அவனுக்கு உதவுவாள். அதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். கருப்புசாமி தனது கருத்தை தெரிவித்தார். அது சுலபமான காரியமாக தோன்றவில்லை. உங்களது கருட மந்திரத்துக்கு முன்னால் அவளால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். எனவே இங்கே ஏதாவது அதை ஸ்தாபிதம் செய்தால் நல்லது.
ஏன், அவளும் நாகமா என்ன? ஆமாம், அவள் நாக கன்னிகைதான். நான் எனது தேவைகளுக்காக அவளுக்கு அப்படி ஒரு வடிவம் கொடுத்திருக்கேன். அழகான இளம்பெண் ஒருத்தியின் உடம்பில் அவளை ஏவி விட்டிருக்கேன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கருப்புசாமி தன் கையில் இருந்த கருடமந்திர தகடை எடுத்து தான் வந்த வழியின் ஆரம்பத்திலேயே சட்டென்று கண்ணுக்கு புலப்படாத ஓரிடத்தில் மறைத்து வைத்தார். காளீசரணது இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்த இருவரும் தாங்கள் உடனே மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராயினர். முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த கோவிலில் உள்ள மூர்த்தியின் உக்கிரத்தை குறைப்பதுதான். கருப்பசாமி மந்திரிப்பது போல பேசினார். அப்படி செய்ய முடியுமா என்ன? இந்த உக்கிரமூர்த்தியை கையாள சாஷாத் பரமேஸ்வரியான பார்வதியால் மட்டுமே முடியும். வேறு எவரும் எதுவும் செய்ய முடியாது. எனவே நாம் அபச்சாரமான ஏதாவது ஒரு பொருளால் அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் பலி கொடுத்தால் ஒருவேளை விக்கிரகத்தின் சக்தி குறையலாம். நீங்கள் இப்பொழுது சொல்வது ஒரு நல்ல திட்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை நாம் எங்கே தேடி கண்டுபிடிப்பது? கருப்பசாமி யோசனையில் ஆழ்ந்தார். அபச்சாரமான பொருள் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? கடைசியில் கருப்பசாமியே அதற்கான வழியை கண்டுபிடித்தார். அதாவது திருவிக்கிரம குறிப்பிடம் விசாரித்தால் வழி தவறிய பெண் எவராவது கிடைக்க மாட்டார்களா என்ன? எனவே அதையும் தானே பார்த்துக் கொள்வதாக கூறி விடை பெற்று கிளம்பினார். அன்று மாலை நேரத்தில் கருப்பசாமி திருவிக்கிரமனுக்கு ஆள் அனுப்பி வரவழைத்தார். பூஜை சடங்குகளுக்கு தங்களுக்கு உதவ ஒரு பெண் வேண்டும் என்றும், முடிந்த அளவு வழுக்கி விழுந்த ஒருத்தியாகவோ அல்லது விபச்சாரம் புரிபவளாக கூட அவள் இருக்கலாம் என்றும் கருப்பசாமி அவரிடம் தெரிவித்தார். நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. பூஜைக்கு உதவ சுத்தமான பெண்மணி தானே தேவைப்படுவாள். ஆனால் மாறாக கேட்கிறீர்களே. ஒரு சில பூஜைகளுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் தேவைப்படுகிறார்கள். கருப்பசாமி விளக்கமளித்தார். அப்படியானால் இன்று இரவு அப்படிப்பட்ட ஒருத்தியை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். திருவிக்கிரமன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மாலை நேரம் தாண்டி இருட்டு படுவதற்கு முன்னதாக தன் காரியஸ்தரை அழைத்தார். என்ன வேய், கல்யாண குட்டியை நாம் சந்தித்து வெகு நாளாகிறதே, ஒரு நடை போய்விட்டு வரலாமா? திருவிக்கிரமன் கேட்டார். நீங்கள் அங்கு போவது எனக்கு நல்லதாக படவில்லை. வேண்டுமானால் வழக்கம் போல் அவளை இங்கு வர சொல்கிறேனே, காரியஸ்தர் சொன்னார். நீ சொல்வதும் சரிதான். ஆனால் அவளை இங்கே வர சொல்லாதே, நமது மனைக்கு வர சொல். நான் அங்கு காத்திருக்கேன். அங்கு இப்பொழுது யாரும் குடியிருக்கவில்லையே எஜமான். அந்த மந்திரவாதி தான் இருக்கிறார். இருக்கட்டும், பரவாயில்லை. அப்படியானால் அப்படியே செய்கிறேன். திருவிக்கிரமன் அங்கிருந்து பயணமானார். கருப்பசாமி அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரை பார்த்தவுடன் கேட்டார். சொன்ன காரியம் பழம் தானே? ஆள் இப்பொழுது வந்துவிடும். அந்த வார்த்தையை கருப்பசாமிக்கு திரிசூலத்தை பெற்றுவிட்டதை போன்ற மகிழ்ச்சியை அளித்தது. திரிசூலம் தன் கைக்கு வந்த மறு வினாடியே காளீசரனை இங்கே பலியிடுவது என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். அதே நேரம் ஹரிகிருஷ்ணனும் நாகவதியும் சேர்ந்து அந்த திரிசூலத்தை எப்படி கைப்பற்றுவது என்பது குறித்து யோசித்தனர். அந்த மூர்த்திக்கு அபாரமான சக்திகள் உள்ளன, உக்கிர பிரதாபி. எனவே முதலில் அதை அமைதிப்படுத்த வேண்டும். அதை நாம் வெற்றிகரமாக செய்துவிட்டால் திரிசூலத்தை சுலபமாக பெற்றுவிடலாம், நாகவதி கூறினாள். அதற்கு என்ன வழி? ஹரி யோசனையில் ஆழ்ந்தான். அந்த திரிசூலத்தை தான் கைப்பற்ற நினைப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. அதாவது அதை தன் எதிராளிகள் கைப்பற்றிவிடக்கூடாது என்பதே அது. மிகவும் சக்தி வாய்ந்த அந்த திரிசூலம் மோசமானவர்களான அவர்கள் கைக்கு சென்று விட்டால் தனக்கும் அது ஆபத்து. அது மட்டுமின்றி தான் எண்ணியிருப்பதற்கு எதிர்மாறான காரியத்திற்கு அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். எனவே அந்த திரிசூலத்தை தான் எடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் அது கண்டிப்பாக அவர்கள் கைக்கு போய்விடக்கூடாது. அதுதான் முக்கியம். சரி, நாம் ஒன்று செய்தால் என்ன? அதை பற்றி தெரிந்து கொள்ள பிரசனம் பார்த்தால்? நாகவதி கேட்டாள். அதுதான் நல்லது. நானும் அதை பற்றித்தான் யோசித்தேன் என்ற ஹரி தனது படுக்கை அறைக்கு சென்று சோழி மற்றும் கட்டம் மறைந்த ராசி பலகையை எடுத்து வந்தான். நிலவிலகுக்கு முன்னால் ராசி பலகையை வைத்தான். குருஸ்தானங்களில் சோழிகளை பரப்பினான். அதன் பிறகு பரல்கள் என்கிற சிறு சோழிகளை வாரி எடுத்தான். மனதில் மந்திரம் மோதினான். 3 தடவை உருவி விட்டான். 108 சோழிகளை 3ஆக பிரித்தான். 8 சோழிகள் வீதம் மாற்றி வைத்து சிஷ்டம் வரவழைத்தான். மறுபடியும் மந்திரம் ஊதினான். கடைசியில் மெதுவாக தெளிவடைய தொடங்கியது காட்சி. தெளிவற்ற ஓர் உருவம், ஒரு பெண்ணுருவம் என்பது மட்டும் புரிகிறது. ஆனால் அது தெளிவாக தெரியவில்லை. பிரசனத்தில் தெரியவில்லை. நாம் அக்னி நிமித்தம் பார்த்தால் என்ன? நாகவதி ஹரியின் டைப்பை உணர்ந்தவளாக கேட்டாள். அக்னி நிமித்தமா? ஹரி கேட்டான். ஆமாம், அக்னி நிமித்தம். அதில் தெளிவாக தெரியும். நான் அதற்கான சமைத்துகள் கொண்டு வருகிறேன், இதோ வந்துவிடுகிறேன் என்றபடி இருளுக்குள் இறங்கி மறைந்தாள் நாகவதி. அத்தியாயம் 30. நாகவதியின் யோசனைப்படி அக்னி நிமித்தம் பார்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக ஓலைச்சுவடியை புரட்டத் தொடங்கினான் ஹரிகிருஷ்ணன்.
நாகவதி திரும்பி வருவதற்குள் அதை தெரிந்து வைத்துக் கொண்டால் உதவியாக இருக்குமே என்று நினைத்தான் அவன். மாலை நேரத்தில் நாகவதி சமைதுகளுடன் வந்தாள். இல்லத்தின் கன்னி மூலையில் ஹோமத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை இருவரும் சேர்ந்தே செய்தனர். ஹோமம் தொடங்கியது. சமைதுகளில் நெய் ஊற்றினான். மந்திரோச்சாரணங்கள் முழங்கின. சமைதுகளில் நெருப்பு பற்றியது. நெருப்பு ஜுவாலைகள் உயர்ந்தன. இறுதியாக நெருப்பு ஜுவாலைக்குள் மங்களாக தென்படத் தொடங்கிய உருவங்கள் பின்னர் மெதுவாக தெளிவடைய தொடங்கின. அதோ தாண்டவ நடனமாடும் திரிலோகநாதனான சிவன். சிவனின் கையில் திரிசூலம். சற்றென்று அது அசைவற்றது. ஆலமரங்களுக்கிடையே இருந்த கோவில் தென்பட்டது. அதற்குள் இருந்தது விக்கிரகம். அதை நோக்கி 2 பேர் வருகின்றனர். அவர்கள் கருப்பசாமியும் காளிச்சரணம் என்பது இருவருக்கும் விளங்கவே செய்தது. அவர்களுடன் ஒரு பெண்மணியும் இருந்தாள். அவள் சுத்தமில்லாதவள், அதாவது நல்ல நடவடிக்கைகள் இல்லாதவள். நாகவதி கூறினாள். அவளை எதற்காக கொண்டு போகிறார்கள்? பலி கொடுப்பதற்காக. பலியா? ஆமாம், அவளை பலி கொடுத்தால் கோவில் அசுத்தமடையும். அப்பொழுது அங்குள்ள மூர்த்திக்கு சக்தி குறையும். அந்த சந்தர்ப்பத்தில் சூலத்தை சுலபமாக எடுக்கலாம் என்பது அவர்களது நோக்கமாக இருக்கும். அப்படியானால்? ஹரி பதைப்புடன் கேட்டான். பயப்படாதீர்கள், நாம் அதை தடுக்கவும் ஒரு வழி இருக்கிறது. அவர்கள் அவளை பலி கொடுப்பதற்கு முன்பே நாம் அந்த சூலத்தை கைப்பற்ற வேண்டும். இந்த நேரத்தில் எப்படி? மண்ணுக்குள் மறைந்த எழிமலைக்காவு பகவதி கோவிலுக்குள் நுழைய வேறொரு வழியும் உள்ளது. அதன் வழியாக நாம் தேவியை நெருங்கினால் அந்த விக்கிரகத்தின் முன்புறம் உள்ள பலிக்கல்லின் கீழே ஓலைச்சுவடி ஒன்று உள்ளது. நாம் அதை எடுக்க வேண்டும். நாகவதி பேசி முடித்ததும் அக்னி நிமித்தத்தில் எழிமலைக்காவு பகவதி கோவில் தெளிவடைந்து தெரிந்தது. அந்த கோவிலுக்குள் இருந்த தேவியின் சிலை ஹரியின் கண்களுக்கு தட்டுப்பட்டது. மனதை கவரும் தேவியின் தெய்வீக வடிவத்தை ஹரி கண்ணார தரிசித்தான். வெட்டி எடுத்த ரத்தம் சொரியும் மனித தலை, வாள், அபயவர்த முத்திரைகளை தாங்கிய கைகளும், முகத்தில் கோப உணர்வு கொப்பளிக்க மனித தலைகளான மாலையை கழுத்தில் அணிந்தவளாக, அள்ளி முடியாத கூந்தலுடன், இருபுற கடைவாயிலும் கோரை பற்களுடன், ரத்தம் முடியும் உதடுகளுடன், இருபுற காதுகளிலும் சிங்கத்தையும் யானையையும் சுமந்து கருத்த தேக ஒளியுடன் நின்று கொண்டிருந்த அந்த விக்கிரகம் பயமேற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதிபயங்கரமான சக்தி குடிக்கொண்டிருக்கும் அந்த தேவியின் விக்கிரகம் தகுந்த காரணமில்லாமல் இப்படி மண்ணுக்குள் மறைந்து போகாது என்று ஹரிகிருஷ்ணனுக்கு தோன்றியது. கோவிலை பார்த்த அந்த வினாடியிலேயே அதை மீட்டு எடுக்க வேண்டும் என்றும் பழையபடி அதை புனருதாரணம் செய்து நிலைநிறுத்த வேண்டும் என்றும் ஹரி உறுதியாக தீர்மானித்தான். ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுவது? மனித முயற்சியால் அது சாத்தியமா? கோவிலின் மீது படிந்துள்ள மேற்புற மண்ணின் அளவு மனிதர்களால் அகற்றக்கூடியதா? இதையெல்லாம் எடுத்து சொன்னால் ஜனங்கள் நம்புவார்களா? ஒருவேளை அதற்கான ஆதாரம் எதையாவது காட்டினால் ஒப்புக்கொள்ளலாம். அதன் பிறகு அவர்கள் எனக்கு இந்த விஷயத்தில் உதவலாம். சரி, நான் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன? நமது தேவை அந்த ஓலை. அது தேவியின் முன்புறம் உள்ள பலிக்கல்லின் அடியில் உள்ளது. அதை முதலில் எடுக்க வேண்டும். அதில் எனது பங்கு என்ன? சொல்கிறேன். இன்று அமாவாசை, சரியான நாளும் கூட. வாருங்கள், உடனே போகலாம், நாகவதி சொன்னாள். நெருப்பு ஜுவாலைக்குள் தெரிந்த உருவங்கள் படிப்படியாக மறைந்தன. அவை முழுவதுமாக மறைந்த பிறகு நாகவதி கூறினாள். ஹோமத்தீயை அணைத்துவிட்டு புறப்படுவோம். யாராவது இதை பார்க்க நேர்ந்தால் நாம் அக்னி நிமித்தம் பார்த்ததை தெரிந்து கொள்வார்கள். பிறகு அவர்களும் அதை பரிசோதிப்பார்கள். நாகவதி எச்சரித்தாள். அவள் சொன்னவாறு முறைப்படி ஹோமகுண்டத்தை அணைத்துவிட்டு ஹரி நாகவதியுடன் அங்கிருந்து புறப்பட்டான். வடகிழக்கு திசையில் இருவரும் இருட்டில் தங்களது பயணத்தை தொடங்கினர். ஆகாயத்தில் கண் சிமிட்டிய நட்சத்திரங்களின் அரண்ட வெளிச்சம் அந்த பிராந்தியத்தில் பரவி இருந்தது. தெளிவற்றிருந்த அந்த ஒற்றையடி பாதையில் இருவரும் நடந்தனர். ரப்பர் தோட்டத்துக்கு அவர்கள் நுழைந்த பொழுது சற்று தொலைவில் பளபளக்கும் ஆலமரத்தின் இளந்தளிர் இலைகளை கவனித்தனர். பார்த்தீர்களா? இந்த அரண்ட வெளிச்சத்திற்கு கூட இந்த இலைகள் பளபளக்கின்றன. நாகவதி சுட்டிக்காட்டியபடி பேசினாள். ஆமாம், தேவியின் சக்தி அவ்வளோ மகத்தானது. ஹரிகிருஷ்ணன் அதையே கவனித்தபடி நின்றான். அதோ தெரிகிறதே, அந்த மலையடி வாரத்துக்கு நாம போக வேண்டும். நாகவதி ஓர் இடத்தை குறிப்பிட்டு காட்டினாள். நீ காட்டிய பகுதி வெட்டி எடுக்கலாம் போன்ற மையிருட்டு பகுதி அல்லவா? எனக்கு எதுவும் தெரியவில்லை. பரவாயில்லை, அங்கு போவோம். ஆலந்தளிர்கள் பளபளத்த பகுதிக்கு வந்தவர்கள் அங்கிருந்து கிழக்கு திசையில் நீங்கினர். நடக்கும்பொழுதே இருட்டின் நடத்தி அதிகமாவது போல் தோன்றியது அவர்களுக்கு. ஹரியின் கால் ஏதோ ஒன்றில் மோதியது. அவன் வலியால் துடித்தான். உங்களால் சுத்தமாகவே பார்க்க முடியவில்லையா? நாகவதி கேட்டாள். இல்லை, ஒன்றுமே தெரியவில்லை. இருட்டு கண்ணை மறைக்கிறது. இருட்டில் தட்டு தடுமாறியவனாக கூறினான் ஹரி. அப்படியானால் கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லுங்கள். அதற்கு நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்று நாகவதி மேலும் சற்று தொலைவு நடந்தாள். அவள் திரும்பி வந்தபொழுது அவள் கையில் கண்ணை பறிக்கும் ஒளி சொரியும் ஏதோ ஒரு பொருள் இருப்பதை ஹரி கவனித்தான். என்ன இது? விளக்கு மாதிரி தெரியவில்லையே என்றவாறு வியப்புடன் ஹரி கையை நீட்டினான்.
வேண்டாம், இதை தொடாதீர்கள். அவள் சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டாள். அது என்னவாக இருக்கும்? ஹரி யோசித்தவாறே நடந்தான். நான் உங்களிடம் எதையும் மறைத்து வைக்க விரும்பவில்லை. இது நாகமாணிக்கம். என்ன, நாகமாணிக்கமா? ஹரி சற்று நேரம் அதை பார்த்துவிட்டு திரும்பிய பொழுது கண்ணுக்கு தட்டுப்பட்ட பகுதியெல்லாம் அதன் ஒளிப்பட்டு பிரதிபலிப்பதாக தோன்றியது. அந்த ஒளியில் இருவரும் நடந்தனர். இப்பொழுது பாதை தெரிகிறதா ஹரி? நன்றாக தெரிகிறது. இறுதியாக அவர்கள் மலையின் அடிவாரத்தை அடைந்தனர். அந்த பகுதிக்கு வந்தவுடன் நீர்வீழ்ச்சியிலிருந்து கொட்டுவது போன்ற சத்தம் கேட்டது. பக்கத்தில் எங்காவது அருவி இருக்கிறதா என்ன? ஹரி கேட்டான். அருவியை நோக்கித்தான் நாம் போகிறோம், நாகவதி கூறினாள். நடக்க நடக்க அருவியின் இரைச்சல் நெருங்கி வந்தது. மலை உச்சியிலிருந்து நீர் விசையாக பாய்ந்து கொண்டிருந்தது. அதை நெருங்கினர். அருவியை இப்பொழுது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றபடி நாகமாணிக்கத்தை அருவிக்கு நேராக நீட்டினாள். மிகவும் தெளிவாக ஹரிக்கு தெரிந்தது. அருவியின் மேற்புற பாறையிலிருந்து வழியும் நீர் கீழ்ப்புறம் விழுந்து ஒரு குகை வழியாக மறைந்து கொண்டிருந்தது. இந்த தண்ணீர் பாய்ந்து செல்வது கோவிலின் வலப்புற வழியாகத்தான், நாகவதி புன்சிரிப்புடன் கூறினாள். நீ சொல்வதை பார்த்தால் இப்படி ஒரு வழி இருப்பது எவருக்கும் தெரியாது. கோவிலுக்கான வழியா? ஆமாம், தண்ணீர் போகிற வழியிலேயே நாமும் தொடர்ந்தால் கோவிலின் வலதுபுறத்தை அடையலாம். அங்கு ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணற்றின் அடிப்பரப்பு தான் இந்த தண்ணீர். நாகவதியின் வார்த்தைகள் ஒரு தொடர் படம் போல அவன் மூளையில் பதிந்தன. அப்படியானால் நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? இந்த நாகமாணிக்கத்தின் ஒளி உங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதை பின்பற்றி நீங்கள் நடந்தால் போதும். புறப்பட தயாராகுங்கள். நாகவதி ஒரு நிமிடம் நாகமாணிக்கத்தை கையால் மூடிக்கொண்டாள். திடுமென்று மீண்டும் வெளிச்சம் பரவிய போது நாகமாணிக்கம் அருவி தண்ணீரிலிருந்து ஒளி சொரிந்து கொண்டிருந்தது. ஹரி அருவியில் இறங்கினான். மெதுவாக நகர்ந்தான். தண்ணீரில் அவன் நீந்த வேண்டிய தேவையே இருக்கவில்லை. நாகமாணிக்கம் மறைந்தும் தெளிந்தும் அவனுக்கு முன்பாக சென்று கொண்டே இருந்தது. சற்று தூரம் சென்ற பிறகு நாகமாணிக்கத்தின் வெளிச்சம் அறிவதை ஹரி கவனித்தான். எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. தண்ணீர் விசையாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஹரி பாசி படுத்திருந்த வழுவழுத்த பாறை மீது 2 கைகளையும் ஊன்றி அது கெட்டியாக பிடித்தபடி நின்றான். தொலைவில் எங்கிருந்தோ திவ்யமான சத்தம் கேட்டது. அத்தியாய் 31. ஹரிகிருஷ்ணன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டு பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. தான் சரியான இருட்டில் இருக்கிறோம் என்பது அப்பொழுதுதான் விளங்கியது. விசையாக நீர் பாயும் சத்தத்துடன் ஆதி ஒளியான ஓங்காரமும் உயர்ந்து கொண்டிருந்தது. தான் வந்திருப்பது எதிர்பார்த்த இடத்துக்கு தான் என்பது ஹரிக்கு புரிந்தது. ஆனால் நாகமாணிக்கத்தின் ஒளி எப்படி மங்கியது? நாகவதி, நாகவதி! ஹரி உரத்த குரலில் அழைத்தான். சற்று நேரத்திற்கு பிறகு என்ன ஹரி என்ற நாகவதியின் குரல் கேட்டது. மீண்டும் அழைத்தான். நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் தயங்காமல் முன்னேறுங்கள். அவள் குரல் இப்பொழுது தெளிவாக கேட்டது. ஹரி ஆறுதல் அடைந்தான். அவன் அவளது உத்தரவின்படி முன்புறமாக நகர்ந்தான். தான் பயணமாவது ஒரு குகை வழி என்பது ஹரிக்கு தெரிந்தே இருந்தது. குகைக்குள் இடுப்பளவு தண்ணீர் இருந்தது. மேற்புறம் கையை உயர்த்தினால் பாறை தட்டுப்படுகிறது. தண்ணீரின் ஓட்டம் தன்னை எங்கேயாவது இழுத்து செல்லுமோ என்ற பயம் அவனுள் எழுந்தது. இருப்பினும் அவ்வப்பொழுது எழுந்த நாகவதியின் குரல் அவனுக்கு தைரியம் அளித்தது. ஏறத்தாழ 20 அடி தூரம் சென்ற பிறகு மேற்புற பாறை கைக்கு எட்டாமற் போனது. சன்னமான வெளிச்சம் எங்கிருந்தோ வருகிறது. மேற்புறம் வட்ட வடிவமாக தெரிந்தது. எட்டி பிடித்துக்கொண்டு மேலேறுங்கள், நாகவதியின் குரல் கேட்டது. ஹரி மூச்சு பிடித்துக்கொண்டு 2 கைகளையும் உயர்த்தி மேற்புறமாக தாவினான். கைகள் இரண்டும் ஏதோ ஒரு பாறையின் மீது படிந்தன. மேற்புறமாக எம்பினான். அதோ நாகமாணிக்கம் ஒளி வீசுகிறது. கண்ணை கூச செய்யும் அதன் ஒளி ஹரியின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தியது. பாதை சரிவாக மேலேறியது. படிக்கட்டுகளாக இல்லாமல் பாறை ஒழுங்கற்று இருந்தது. மேலேறி வந்தபொழுது அது ஒரு குகை கோயில் என்று விளங்கியது ஹரிக்கு. நாகவதி கொண்டு வந்த நாகமாணிக்கம் கோவிலின் விக்கிறதுக்கு முன்னால் இருந்த 7 திரிகளுக்குள் விளக்கின் மேற்புறத்தில் இடம்பெற்று ஒளி சொரிந்தது. அதன் அருகில் நாகவதி நின்றிருந்தாள். பீதி ஏற்படுத்தும் அந்த விக்கிரகத்தை கண்ணியமிக்காமல் பார்த்த ஹரியின் கைகள் அனிச்சையாக மேலெழும்பி இணைந்து வணங்கின. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் அந்த விக்கிரகத்தை வடித்த சிற்பியை ஹரி மனதார பாராட்டினான். இது சுயம்பு, நாகவதி கூறினாள். அவன் மனதில் உள்ளதை தெரிந்து கொண்டவளைப் போல். அது எப்படி இருக்க முடியும்? இயற்கையை கொடுத்த வடிவம், அதாவது சக்தியின் வடிவம். இந்த எழிமழைக்காவு பகவதியா சுயம்பு என்கிறாய்? ஹரி வியப்புடன் கேட்டான். ஆமாம், இதுதான் உண்மையான சுயம்பு விக்கிரகம். ஆனால் பக்தர்கள் பூஜை செய்த தேவி விக்கிரகம் இதற்கு நேர் மேலாக இருக்கிறது. ஓஹோ! ஹரி மேற்புறமாக கண்ணை ஓட்டினான்.
குறிப்பிட்ட வடிவமின்றி அங்கிங்காக புடைத்தும் தாழ்ந்தும் பாறைகள் பொங்கி வழிந்தது போல் தென்பட்டன. பாறை முனைகள் பனிக்கட்டிகள் போல் கூர்மையாக கீழ்நோக்கி கொட்டப்போவது போல் தொங்கின. ஆனால் அவை உறுதியானவையாக இருந்தன. இந்த விக்கிரகத்தை முதன்முறையாக பார்க்கும் மனிதர் நீங்கள்தான். உண்மையாகவா? வியப்படைந்த ஹரி கண்கள் மலர கேட்டான். நாம் இப்பொழுது வந்த இந்த வழியை தவிர இந்த இடத்திற்கு வர வேறு வழி கிடையாது. அப்படியானால் மேற்புறத்துள்ள விக்கிரகத்தை வடித்தது யார்? ஒரு சிற்பிதான். ஹரி சுற்றுமுற்றும் பார்த்தான். ஏறத்தாழ 18 அடி ஆரமுள்ள வட்ட வடிவமான குகை பகுதி. 2 ஆள் மட்டம் இருக்கும். விக்கிரகத்துக்கு முன்னால் வலதுபுறத்தில் கல்விளக்கு ஒன்று இருந்தது. தேவிக்கு நேர் முன்பாக பலிக்கல். தேவி சிலைக்கு முன்பாக வாடாத அப்பொழுது தான் பருத்தது போன்ற புதிய பூக்களை கண்டதும் ஹரி வியப்படைந்தான். கல் தாமரை மற்றும் செண்பகம். இந்த பூக்கள் எப்படி இங்கு வந்தன? ஹரி கேட்டான். இங்கு பூஜை செய்பவர்கள் மோகினிகள், கந்தர்வர்கள் மற்றும் பூதகணங்கள். நாகவதி பதிலளித்தாள். எங்கிருந்தோ ஓம் என்ற ஒளி ஒரு பின்னணியாக ஒலித்தது. ஹரி மேகத்தில் மிதப்பது போல் நிலை கொள்ளாமல் தவித்தான். சொர்க்கசியமான ஆனந்தம் அவனுக்கு சுற்றிலும் சூழ்ந்திருப்பதாக தோன்றியது. தான் நிற்பது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் என்பதும் இந்த இடத்துக்கு இதுவரை மனிதர்கள் எவரும் வந்ததில்லை என்பதையும் அறிந்தபொழுது அவன் மனமெல்லாம் மகிழ்ச்சியாலும் தெய்வீக இன்பத்தாலும் நிறைந்தன. ஹரி, நாம் அதிக நேரம் இங்கே இருப்பது நல்லதல்ல. வந்த நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். சீக்கிரம் ஆகட்டும், நாகவதி நினைவூட்டினாள். ஹரி பலிக்கல்லை பார்த்தான். முன்புறமுள்ள 2 அடிக்கு 2 அடியிலான சதுரமான பலிக்கல்லுக்கு அடியில் ஓலைச்சுவடி உள்ளது. அதை எடுக்க வேண்டுமானால் பலிக்கல்லை சற்று நகர்த்த வேண்டும். ஹரி நிலைமையை உணர்ந்தவனாக தேவியின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். பலிக்கல்லை நகர்த்த எனக்கு அனுமதி தாருங்கள் தாயே என்று மனமுருகி பிரார்த்தித்தான். பிறகு எழுந்து பலிக்கல்லை தொட்டான். பலிக்கல்லை இழுத்து நகர்த்துவது கூடாது என்பதால் தனது பலம் முழுவதையும் கைக்கு கொண்டு வந்து தேவியை மனதில் நினைத்தபடி ஒரே மூச்சில் பலிக்கல்லை உயர்த்தி சற்று வலதுபுறமாக வைத்தான். அதுவரை பலிக்கல் இருந்த இடத்தில் இப்பொழுது வட்ட வடிவமான ஒரு பள்ளம் இருந்தது. சரியாக அதே நேரம் காளிச்சரண் நாகவதியை நினைத்தார். நாகவதி இங்கிருந்து போய் எவ்வளவு நேரம் ஆகிறது? அவர் கருப்புசாமியை பார்த்து கேட்டார். அவனை வழியனுப்ப போன நாகவதி இன்னும் திரும்பி வரவில்லையே. அவனை பற்றி எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை. ஆனால் அவள் வராமல் இருப்பது வருத்தமாக இருக்கிறது. கருப்புசாமி தனது கருத்தை தெரிவித்தார். அவளை கண்டுபிடித்து உடனே இங்கு வரவழைக்க என்ன வழி? வேண்டுமானால் நான் ஒரு நடை போய்விட்டு வரட்டுமா? காளிச்சரண் கருப்புசாமியை பார்த்தார். அதற்கு நான் வழி செய்கிறேன். கருப்புசாமி சற்று தள்ளி அமர்ந்து அவரையே பார்க்கும் கழுகின் பக்கம் திரும்பினார். கழுகும் உடனே விஷயத்தை புரிந்து கொண்டது. தலையை ஆட்டிவிட்டு உடனே அது பறக்க தொடங்கியது. கழுகு மனையை அடைந்தது. வீட்டுக்குள் பறந்து அங்கெல்லாம் நாகவதியை தேடியது. காணவில்லை என்பதை அறிந்ததும் தாமதிக்காமல் சட்டென்று திரும்பி வந்தது. போன விரைவிலேயே திரும்பி வந்த கழுகின் சிறகடி யோசை கேட்ட கருப்புசாமி மகிழ்ச்சி அடைந்தார். கழுகு பறந்து வந்து அவரின் மணிக்கட்டில் அமர்ந்தது. போன காரியம் என்ன ஆனது? அந்த இல்லத்தில் ஈ காக்கை கிடையாது. கழுகு பதிலளித்தது. அப்படியென்றால்? கருப்புசாமி சந்தேகத்துடன் காளிச்சரனை பார்த்தார். கண்டுபிடிக்கலாமே. காளிச்சரண் வீட்டுக்குள் போனார். என்ன செய்ய போறீங்க? கருப்புசாமி கேட்டார். இனி அவளை விட்டு வைக்க கூடாது. உடனே கண்டுபிடிக்க வேண்டும். மை போட்டு பார்ப்போம். கருப்புசாமி ஆலோசனை கூறினார். உடனே கருப்புசாமி ஓலை ஒன்றில் எதையோ கிறுக்கி அதை கழுகின் கையில் கொடுத்தார். கழுகு ஓலையை சுமந்து கொண்டு திருவிக்கிரம குருப்பின் வீட்டை நோக்கி பறந்தது. அவர் வெளிவரந்தாவில் உட்கார்ந்திருந்தார். நிலைவாசல் அருகே நிலவிளக்கு ஒளி சுரந்தது. அவருக்கு அருகே சற்று தள்ளி அவர் மனைவி தூணில் சாய்ந்து வெற்றிலையில் சுண்ணாம்பு தேய்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் கழுகு பறந்து வந்து அவர் காலுக்கு அருகில் அமர்ந்தது. அசிங்கமான அந்த உருவத்தை பார்த்த திருவிக்கிரம குருப்பு சற்றென்று துள்ளி எழுந்தார். கடவுளை, என்ன இது? அவர் மனைவி அலறினாள். பயப்படாதே, இது கருப்புசாமியின் செல்ல பறவை. அதன் அழகில் ஓலை ஒன்று இருக்கிறதே, கவனித்தாயா? மனைவிக்கு ஆறுதல் கூறினார். தாவிய கழுகு சாய்வு நாற்காலியின் கை மீது அமர்ந்தது. பிறகு அவரை நோக்கி கழுத்து நீட்டியது. திருவிக்கிரமன் கழுகின் அழகிலிருந்த ஓலையை எடுத்தார். மகேஸ்வரி, அந்த கண்ணாடியை எடுமா. அவள் எழுந்து உள்ளே போனாள். ஓலையை அவர் எடுத்ததும் கழுகு அங்கிருந்து உடனே பறந்தது. கண்ணாடியை மாட்டிக்கொண்டு அவர் ஓலையை படித்தார். 12 வயதுள்ள பெண் குழந்தை ஒன்று அவசரமாக தேவை. இந்த ராத்திரியில் எங்கு போய் 12 வயது பெண்ணை தேடுவது? அவர் எவரிடமும் என்றில்லாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். மந்திரவாதி கேட்கிறாரா? அவர் மனைவி அவரிடம் கேட்டாள். ஆமாம், ஆனால் விஷயம் என்னவென்று குறிப்பிடவில்லை. நம் வேலைக்காரியின் பெண்ணுக்கு 12 வயது இருக்கும் இல்லையா? மனைவியை பார்த்து கேட்டார். எல்லா விவரத்தையும் தெரிந்து வைத்திருந்த மகேஸ்வரி உடனே வேலைக்காரி லட்சுமியுடன் அவளது வீட்டை நோக்கி புறப்பட்டாள். சற்று நேரத்திற்குள் அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள்.
அதற்காகவே காத்திருந்த திருவிக்கிரமன் சற்றும் தாமதிக்காமல் அவளுடன் இல்லத்தை நோக்கி புறப்பட்டார். மைப்போட்டு பார்ப்பதற்கு தான் பெண் என்பதை அறிந்தவுடன் ஆறுதல் அடைந்தார். காளிச்சரண் அவளின் உள்ளங்கையில் வட்ட வடிவத்தில் மையை தேய்த்தார். பிறகு கைவிரல்களை நெற்றியோடு சேர்த்து வைக்குமாறு கூறினார். அவள் அப்படியே செய்தாள். அவள் கண்கள் வட்டமாக உள்ளங்கையிலிருந்த மைப்பரப்பை கவனித்தன. அதிலிருந்த கருப்பு நிறம் படிப்படியாக மறைந்து அங்கு ஏதோ வெளிச்சம் பரவியது போல் இருந்தது. அவள் உற்று பார்த்தாள். பார்த்தவள் சற்று நேரத்தில் அலறத் தொடங்கினாள். அத்தியாயம் 32. என்னம்மா, என்ன தெரிகிறது? கருப்பசாமி அவளுடன் கேட்டார். நாக்கை நீட்டியபடி ஓர் உருவம், அதன் கையில் வெட்டி எடுத்த ஒரு தலை இருக்கிறது. அவள் தன் தலையை பின்னுக்கு இழுத்தபடி பேசினாள். தலையை திருப்பக்கூடாதுமா, கண்ணை திருப்பாமல் அங்கேயே பார். ஏன் பயப்படுகிறாய்? நாங்கள் உன் பக்கத்தில் தானே இருக்கிறோம். காளிச்சரண் அந்த பெண்ணுக்கு தைரியம் ஊட்டினார். இருப்பினும் அவள் பயத்தால் கண்களை மூடியே அமர்ந்திருந்தாள். பாரம்மா, நீ பயப்படுவதற்கு இதில் என்ன இருக்கிறது? நீ நேரில் பார்க்கவில்லையே, மை மூலமாகத்தான் பார்க்கிறாய். உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதோ அதை சொல் போதும். கருப்புசாமி நயமாக பேசினார். அவள் கண்களை திறந்தாள். முன்னால் விளக்கு இருக்கிறது. அவள் மீண்டும் பார்த்தபடி கூறினாள். விளக்கா தெரிகிறது? கருப்புசாமி கேட்டார். விளக்குதான், ஆனால் திரி எதுவும் அதில் எரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று பளபளப்பான வெளிச்சம் கொடுக்கிறது. வேறு என்னவெல்லாம் தெரிகிறது? அதற்கு முன்பாக ஒருவர் நிற்கிறார். அவர் அந்த விளக்கின் நேர்கீழே இருக்கிற கல்லை நகர்த்துகிறார். அதற்கு அடியிலிருந்து எதையோ எடுக்கிறார். அது என்ன பொருள் என்று கவனமாக பார்த்து சொல்லம்மா. அவள் மைவட்டத்தை உற்று பார்த்தாள். குகை கோவிலுக்குள் துர்கா தேவியின் முன்பாக ஹரி நிற்பதைத்தான் அவள் பார்த்தாள். ஆனால் மையில் நாகவதி தெரியவில்லை. அவளது உண்மை வடிவமான பாம்பு வடிவம் கல்விளக்கின் மிக அருகே இருந்ததால் அந்த பகுதி நிழல் படிந்திருந்தது. எனவே அந்த பெண் குழந்தையால் நாகவதியை காண முடியவில்லை. அது ஒரு ஜாதகம். பெண் மீண்டும் பார்த்தபடி பேசத் தொடங்கினாள். ஜாதகமா? காளிச்சரண் கேட்டார். ஆமாம், பனை ஓலைகளில் எழுதியுள்ள எனது ஜாதக குறிப்பு போன்ற ஒன்று. அவள் தனது ஜாதகத்தை நினைத்து கொண்டு கூறினாள். விஷயம் என்னவென்று காளிச்சரனுக்கும் கருப்புசாமிக்கும் புரிந்தது. ஏதோ ஒரு காளி கோயிலுக்கு முன்னால் உள்ள பலிக்கல்லின் அடியிலிருந்து ஹரி ஓலைச்சுவடி ஒன்றை எடுப்பதாக அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் அங்கு நாகவதியை காணாதது அவர்களுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. ஒருவேளை நாகவதி இல்லாமல் ஹரி மட்டும் தனியாக போயிருப்பானோ? காளிச்சரண் யோசனையில் ஆழ்ந்தார். நன்றாக பாரம்மா, வேறு யாராவது உடன் இருப்பார்களே, இருக்க வேண்டுமே. கருப்புசாமி உற்சாகப்படுத்தினார். இல்லை, வேறு யாரும் தெரியவில்லை. அந்த பெண் உறுதியாக கூறினாள். சரி, போகட்டும். கவனமாக அதையே பார்த்து கொண்டிரு. அந்த ஆள் வேறு என்னவெல்லாம் செய்கிறார்? காளிச்சரண் கேட்டார். ஹரி ஓலைச்சுவடியை கையில் எடுத்து அப்படியும் இப்படியுமாக புரட்டி பார்த்தான். இந்த நாகவதி. நாகவதியிடம் அதை நீட்டினான் ஹரி. அது உங்களிடமே இருக்கட்டும். சரி, நாம் சீக்கிரமாக புறப்பட வேண்டும். நாகவதி அவசரப்படுத்தினாள். ஹரி உடனே ஓலைச்சுவடியுடன் கிணற்று பக்கம் வந்தான். குனிந்து பார்த்தான். நாகவதியின் கையிலிருந்த நாகமாணிக்கத்தின் ஒளியில் சட்டென்று குதித்தான். தொடர்ந்து நாகவதியும் பாய்ந்தாள். தண்ணீரிலிருந்து மேல் எழும்பி நாகமாணிக்கத்தை உயர்த்தி பிடித்தாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் எதிர்நீச்சல் போட்டவன் பழைய பாதை வழியாக வெளியே வந்தான். மேற்புறம் நட்சத்திரங்கள் இப்பொழுது தெளிவாக தெரிந்தன. நாம் ஒரு பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறோம், நாகவதி கூறினாள். இந்த ஓலைச்சுவடியில் என்ன இருக்கிறது நாகவதி? ஹரி கேட்டான். எல்லாம் நமக்கு தேவையானதுதான். அவர்கள் இல்லத்தை அடைந்த பொழுது சேவல் கூவியது. ராத்திரி முழுவதும் கண்மூடவே இல்லை. சரி, இந்த சுவடியை எங்கே வைப்பது? ஹரி நாகவதியிடம் கேட்டான். வழக்கம் போல உங்கள் அறைக்குள் தான். அதை தவிர வேறு எங்கு வைப்பது? நாகவதி அறைவாசலின் மேற்புறம் கையை விட்டு சாவி ஒன்றை வெளியில் எடுத்தாள். இந்த சாவி இருக்குமிடம் உனக்கு எப்படி தெரியும்? ஹரி கேட்டான். எல்லாம் ஒரு யூகம்தான். நாகவதி சமத்காரமாக பதிலளித்தாள். ஹரி கதவை திறந்தான். ஹரி, இன்னொரு விஷயம். அந்த அறைக்குள் இடப்புறமாக மற்றொரு ரகசிய அறை உள்ளது. சுவடியை அதற்குள் பத்திரமாக வையுங்கள். நாகவதி ஆலோசனை கூறினாள். ஹரி கதவை திறந்து அதற்குள் நுழைந்தான். அவள் சொன்னவாறு அதற்குள் சிற்றறை ஒன்று இருந்தது. ஓலையை அதற்குள் வைத்துவிட்டு மூடினான். அதை விட்டு வெளியே வந்து அந்த ரகசிய அறையை பழையபடி பூட்டினான். சாவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நாகவதி கூறினாள். ஹரி தனது படுக்கை அறைக்கு வந்து கட்டில் காலை சற்று உயர்த்தி அதை அதன் கீழே வைத்தான். இவ்வளவையும் மை பார்த்த அந்த பெண்ணுக்கும் தெரியவே செய்தது. பார்த்ததையெல்லாம் அவள் அவ்வப்பொழுது சொல்லவும் செய்தாள். அப்படியானால் அந்த ஓலைச்சுவடியில் ஏதோ ரகசியம் உள்ளது, காளிச்சரண் கூறினார். ஓலைச்சுவடியை அவன் ஒரு அறைக்குள் கொண்டு போனான் என்பதை சிறிய பெண்ணும் பார்த்து சொன்னாள். ஆனால் அதன் சாவி அவள் கண்களுக்கு தெரியவில்லை. ஏமா, சாவி ஏதாவது தெரிகிறதா? கருப்புசாமி கேட்டார்.
அங்கெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கிறது. வேறு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. நாகவதி வராந்தாவில் நின்றிருந்தாள். அப்பொழுதுதான் ஹரி படுக்கை அறைக்குள் நுழைந்தான். விளக்கேற்றாமல் இருட்டில் நடந்து போய் அவன் சாவியை மறைத்து வைத்தான். எனவே அதை அந்த பெண்ணால் பார்க்க முடியவில்லை. அப்படியானால் ஒன்று செய்யலாம். அவன் அதை தனது படுக்கை அறையில் வைத்திருக்க வேண்டும். அதை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? கருப்புசாமி கேட்டார். அதை அப்புறம் யோசிக்கலாம். காளிசரண் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். மை பார்த்த பெண்ணை பத்திரமாக அவளது வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். எப்படியாவது நாகவதியை இங்கு வரவழைக்க வேண்டும். கருப்புசாமி பல்லை கடித்தபடி கூறினார். நானும் அதை பற்றித்தான் யோசிக்கிறேன். அவளிடமிருந்து எல்லா ரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவளை நெருப்பில் ஹோமிக்க வேண்டும். காளிச்சரண் முற்றத்துக்கு வந்தார். விழுந்து கிடந்த பனைமட்டிலிருந்து ஓலையின் ஒரு கீற்றை எடுத்து அதில் ஏதோ மந்திரத்தை எழுதி அந்தரத்தில் எறிந்தார் அவர். அது ஒரு பறவை மாதிரி வடக்கு திசையில் பறந்தது. நாகவதி சங்கரமங்கலத்தின் வாசலில் அமர்ந்திருந்தாள். ஹரி நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனது அறைக்கு முன்பாக ஒரு காவல்காரி மாதிரி கண்களை மூடாமல் அவள் நிற்கும் பொழுது ஏதோ ஒன்று முனகியபடி பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. நெருப்பில் கணிந்த செப்பு தகடு ஒன்று அவளை நோக்கி பாய்ந்து வந்தது. நாகவதி துள்ளி எழுந்தாள். சட்டென்று வீட்டுக்குள் செல்ல முற்பட்ட பொழுது அது அவளுக்கு முன்பாக வந்தது. அவள் உடனே முற்றத்தில் குதித்தாள். காளிசரண் அனுப்பிய அந்த மந்திராஸ்திரமும் அவளை பின்தொடர்ந்தது. நாகவதி தெருவாசற் கதவு பக்கம் ஓடினாள். அங்கேயும் அது அவளை பின்தொடர்ந்து வந்தது. அவளை யோசிக்க விடாமல் துரத்திய ஓலை காளிசரணது வீட்டின் முன் அவளை கொண்டு வந்து நிறுத்தியது. சட்டென்று சுய உருவான பாம்பு வடிவத்துக்கு மாறிய நாகவதி ஆற்றங்கரை பக்கம் விரைந்து நீருக்குள் அமிழ்ந்தாள். உடனே அந்த அஸ்திரம் கழுகின் வடிவம் எடுத்தது. அது ஒரு விதமான ஒலி எழுப்பியபடி நீருக்குள்ளும் பாய்ந்தது. அவளை துரத்தியது. அவள் என்னமோவெல்லாம் செய்து பார்த்தாள். அப்படியும் தப்பிக்க வேறு வழியே புலப்படவில்லை. கழுகு நாகவதியை கொத்திக்கொண்டு மேற்புறமாக பாய்ந்தது. காளிசரனுக்கு முன்பாக வந்து நின்ற கழுகு அவளை தரையில் விட்டது. நாகவதி, காளிசரண் அழைத்தார். அதற்குள் அவள் மனித வடிவத்துக்கு மாறிவிட்டிருந்தாள். அந்த ஓலைச்சுவடி எங்கே? காளிசரண் கேட்டார். அறைக்குள் இருக்கிறது. அறையின் சாவி எங்கே? ஹரியிடம் உள்ளது. அந்த ஓலைச்சுவடியை நீங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது என்னால் முடியாதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை நீ கொண்டு வந்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கு விமோசனமே கிடையாது என்ற காளிச்சரண் வலப்புறமாக கையை சுட்டி காட்டினார். அந்த திசையில் பார்த்த நாகவதி பயந்து நடுங்கினாள். அவள் உடல் வியர்த்தது. அங்கு இரும்பு கூண்டு ஒன்றுக்குள் அசாதாரணமான பர்மனுடன் கூடிய கீரியொன்று இருந்தது. அத்தியாயம் 33. அசாதாரணமான அந்த கீரிப்பிள்ளையை கண்டதும் நாகவதி பயந்து நடுங்கினாள். பயத்தால் வெளிரிய அவள் முகத்தை கருப்புசாமி கவனித்தார். ஆனால் அவருக்கு விஷயம் சற்றென்று பிடிபடவில்லை. உண்மையை சொல்கிறாயா அல்லது அந்தகனை அவிழ்த்து விடவா? காளிச்சரண் கேட்டார். அந்தகன் என்ற பெயருள்ள அந்த கீரி பாம்புகளை கண்டால் பாய்ந்து குதறி துண்டு துண்டாக்கிவிடும் என்பதை நாகவதி அறிந்திருந்தாள். காளிச்சரணது கட்டளை கிடைத்துவிட்டால் அது எப்படிப்பட்ட பெரிய பாம்பின் மீது பாய்ந்துவிடும். அந்த கீரி அதிசயமான சக்திகள் நிறைந்தது. அதன் கழுத்தில் கட்டியிருந்த கருப்பு கயிற்றில் எத்தனையோ வகையான பாதுகாப்பு மந்திரங்கள் பொறித்த தாய்த்துகள் தொங்கிக் கொண்டிருந்தன. எனவே அந்த கீரி பிள்ளையிடமிருந்து தப்பிப்பது சுலபத்தில் நடக்காத காரியம். திவ்யமான சக்திகள் வாய்ந்த தாய்த்துக்கள் அதனிடம் இருப்பதால் அதை எதிர்ப்பதும் நடக்கக்கூடிய காரியமல்ல. என்ன செய்வது என்று புரியாதவளாக நாகவதி குழம்பி நின்றாள். அந்த சூழ்நிலையில் உடனடியாக யாராவது வந்து தன்னை காப்பாற்றாவிட்டால் தனது நிலைமை அவ்வளவுதான் என்று புரிந்தது. யார் வந்து காப்பாற்றுவார்? நாகவதி யோசித்தாள். உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் தலையிலிருந்து முடி ஒன்றை பறித்து காப்பாற்றுங்கள் என்ற வேண்டுகோளுடன் வீசி எறிந்தாள். அது காற்றில் பறந்தது. கூட்டுக்குள் அங்குமிங்குமாக உலவிய கீரியின் தவிப்பை வேடிக்கை பார்த்த காளிச்சரணும் கருப்பசாமியும் அவள் செய்ததை நல்ல வேளையாக கவனிக்கவில்லை. அந்த முடி சென்று விழுந்த இடம் ஹரிகிருஷ்ணனின் முகம். அவன் அதை எடுத்து 2 விரல்களால் நீட்டி பார்த்தான். அந்த முடி ஆங்காங்கு சுருண்டு எழுத்துக்களாக மாறியது. கூட்டு எழுத்தில் எழுதியிருந்த வார்த்தையை ஹரி படித்தான். காப்பாற்றுங்கள். ஹரிக்கு விஷயம் புரிந்தது. நாகவதி ஆபத்தில் சிக்கியிருக்கிறாள். உடனே தனது தோல்பையை எடுத்து மாட்டிக்கொண்டு காளிசரணது இருப்பிடத்தை நோக்கி நடந்தான். மிகவும் வேகமாக நடந்த ஹரி ஆற்றங்கரையை அடைந்தான். அப்பொழுது கிழக்கு திசையிலிருந்து வெள்ளம் மிரச்சலிட்டு பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. தன்னை ஆபத்துக்கு உள்ளாக்குவதற்காக காளிசரண் செய்யும் மந்திர வேலை இது என்பது அவனுக்கு விளங்கியது. சற்றும் தயங்காமல் உயர்ந்து நிற்கும் பாறை மீது காலை வைத்தான். அதற்குள் வெள்ளமும் பாய்ந்து வந்தது. ஹரி அப்பொழுதும் பதற்றமடையவில்லை. தனது தோல் பையை இறுக பற்றி கொண்டு தைரியமாக ஆற்றில் இறங்கினான். ஆற்றில் நீர்மட்டம் அவன் தலைக்கு மேல் 2 ஆள் உயரத்தில் பாய்ந்தது.
திவ்யமான மந்திர ஓலைச்சுவடி அவனிடம் இருந்ததால் அவனுக்கு எதுவும் நேரவில்லை. மலையிலிருந்து பாய்ந்து வந்த வெள்ளம் அவன் உடலை தழுவிக்கொண்டு பாய்ந்தது. ஆனால் ஹரி அந்த வெள்ளத்திலேயே அடித்துக்கொண்டு போகப்பட்டிருப்பான் என்று காளீசரன் நினைத்தார். என்ன பதிலையே காணும்? காளீசரன் நாகவதியிடம் கேட்டார். நான் அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டேன்? அவள் கீரியை பார்த்தபடி கேட்டாள். நீ எதுவும் செய்யவில்லை இல்லையா? பூமிக்குள் இருக்கிற கோவிலிலிருந்து ஓலைச்சுவடியை எடுத்து என்ன செய்தாய்? எந்த ஓலைச்சுவடி? நான் எடுத்தேனா? என்னிடமே உனது வித்தையை காட்டுகிறாயா? நான் மைப்போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் நீ செய்த மொத்தத்தையும். தேவியின் கையிலிருந்து சுவடியை எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். அது எனக்கு தெரியாது. உன்னையும் தான் மையில் பார்த்தேன். சொல், அந்த சுவடி எங்கே? காளீசரன் கீறி கிடக்கும் கூண்டை நெருங்கினார். கருப்பசாமி அப்பொழுதும் எதுவும் புரியாதவராக வேடிக்கை பார்த்தார். அப்பொழுதுதான் காளீசரன் சொன்ன நாகவதியின் பழைய கதை சட்டென்று அவருக்கு ஞாபகம் வந்தது. நாகவதி என்ற பெயர்தான் அவரது நினைவை கிளறியது. அதன் பிறகே அந்த ஓலைச்சுவடி எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதும் விளங்கியது. ஓஹோ, அந்த மகத்தான சுவடிதான் ஹரியிடம் கிடைத்துள்ளதா? அது அவனிடம் இருக்கக்கூடாதே. அது மட்டுமா? தான் அந்த சுவடியை கைப்பற்றவில்லை என்றால் நிச்சயம் காளீசரன் கைப்பற்றி விடுவார். அப்படி நடந்துவிட்டால் அதன் உதவியால் அவர் தன்னையும் அழிக்க முடியும். கருப்பசாமி தீவிரமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் யோசித்தார். அதை தடுக்க உடனடியாக என்ன செய்வது? கருப்பசாமியின் மூளை மின்னலாக செயல்பட்டது. நீ சொல்லவில்லை என்றால் இந்த கூண்டை திறந்துவிட வேண்டியிருக்கும் என்ற காளீச்சரன் கூண்டை திறப்பது போல் நடித்தார். கொஞ்சம் பொறுங்கள், அதற்கு வேறு ஒரு வழியும் உள்ளது என்ற கருப்பசாமி தன் தோளில் இருந்த கருடனை தன் இடப்புறம் மணிக்கட்டுக்கு கொண்டு வந்தார். இன்னும் என்ன பொறுமை வேண்டி கிடக்கிறது? எனக்கு அந்த சுவடி உடனடியாக வேண்டும். காளீச்சரன் திடுமென்று கூண்டை திறந்தார். உடனேயே கீரி நாகவதியை நோக்கி பாய்ந்தது. அதே நேரம் நாகவதி பாம்பாக மாறினாள். கீரி நாகவதியை நெருங்குவதற்குள் கழுகு பாம்பின் மீது பாய்ந்து அதை ராவி கொண்டு பறந்து மறைந்தது. எங்கே அந்த கழுகு? காளீசரன் கோபத்துடன் கேட்டார். கழுகு கெட்டிக்காரத்தனமாக பாம்பை தூக்கி சென்றதில் காளீசரனுக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அருவருப்பான அந்த கழுகை கூப்பிடுங்கள். நான் அவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க வேண்டும். காளீச்சரன் முரண்டு பிடித்தார். நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். நான் அவசரப்பட்டு விட்டேனா? கீரியின் முன்னால் அவளை பாம்பாக மாற்றினால் கழுகு சும்மா இருக்குமா? அந்த கீரி பாம்பை பிடித்து தின்றுவிட்டால் அது முதலுக்கே மோசம் இல்லையா? ஓலைச்சுவடி போகட்டும், நாம் முதலில் அந்த சூலத்தை கைப்பற்ற வேண்டாமா? அதுதானே முக்கியம். அதன் பிறகு ஓலைச்சுவடியை கவனிப்போம். காளீசரனது கோபத்தை கருப்பசாமி மிக அழகாக திசை திருப்பினார். இந்த வார்த்தைகளால் காளீசரன் அடங்கிவிடவில்லை. கண்ணை மூடியபடி சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். மூடியுள்ள அவர் கண்களுக்கு முன்பாக இருட்டில் ஹரி தட்டுப்பட்டான். ஆற்றை தாண்டி வரும் ஹரியின் உடம்பு நனையவில்லை. அந்த காட்சியை அவராலேயே நம்ப முடியவில்லை. அதிசயமாக இருந்தது. இதில் எங்கே தவறு நடந்திருக்கும்? காளீச்சரன் கண்ணை மூடி மீண்டும் தியானித்தார். ஹரி ஆற்றில் இறங்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை ஞான திருஷ்டியில் அறிய முயன்றார். அவ்வளோ தண்ணீரிலும் எதுவும் நடக்காதது போல் ஹரி சர்வசாதாரணமாக பாறைகள் மீது நடந்து ஆற்றை கடந்தது தெரிந்தது. உண்மையிலேயே இந்த காட்சி காளீசரனை உலுக்கிவிட்டது. ஒருவேளை ஹரி அந்த அளவுக்கு மந்திர சித்திகள் பெற்றுவிட்டானா? இதற்கு பின்னால் ஏதோ ஆழ்ந்த ரகசியம் இருக்க வேண்டும் என்று அவர் மனம் எச்சரித்தது. காளீசரன் கண்களை திறந்தபொழுது அவருக்கு முன்பாக ஹரி நின்றிருந்தான். சட்டென்று காளீச்சரனுக்கு ஒரு உத்தி தோன்றியது. அவர் கீரியின் பக்கமாக திரும்பினார். அதனிடம் சைகியால் ஏதோ விளக்கினார். உடனே கீரி ஹரியின் மீது பாய்ந்தது. அவன் விழிகளை பறிப்பது கீரியின் நோக்கமாக இருந்தது. முகத்துக்கு நேராக பாய்ந்த கீரியை ஓர் அணிலை பிடிப்பது மாதிரி லாவகமாக பிடித்து அதன் கழுத்தில் இருந்த கயிற்றை கையில் வாங்கி சுழற்றினான். கீரியின் கழுத்து கயிற்றால் இறுக்கமடைந்து கொண்டிருந்தது. ஐயோ எனது கீரி என்றபடி காளீசரன் அவனை நோக்கி வந்தார். அசையாதீர்கள், இன்னும் ஒரு அங்குலம் நகர்ந்தால் கூட இந்த கீரியின் நிலைதான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும். ஹரி கீரியை தரையில் வீசினான். தரையில் விழுந்த கீரி ஒரு தடவை கால்களை உதைத்துவிட்டு பின்னர் அசைவற்று போனது. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு செயல் ஹரியிடமிருந்து வெளிப்பட்டதும் மாந்திரிகர்கள் இருவரும் வேப்பால் பேச்சு மூச்சற்று போனார்கள். தங்களை விட வல்லமை வாய்ந்த ஏதோ ஒரு சக்தி ஹரிக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த இருவருமே பயந்தனர். இந்த நிலையில் அவனிடம் அவனது உண்மையான பலம் தெரியாமல் மோதுவது உசிதமல்ல என்றும் நினைத்தனர். நாகவதி எங்கே? ஹரி கேட்டான். அவள் இங்கு இல்லை. காளீசரன் பதிலளித்தார். தெரியும், ஆனால் அவள் என்னவானாள் என்று சொல்லாவிட்டால் அதனால் கஷ்டப்பட போவது நீங்கள்தான். இப்பொழுதைய சூழ்நிலையில்
ஹரியை அங்கிருந்து கிளப்புவதுதான் நல்லது. எனவே சமரச குரலில் பேசத் தொடங்கினார். நாகவதியை இங்கு வரவழைத்தது நான் தான். ஆனால் அவளை கழுகு தூக்கி சென்று விட்டது, காளீசரன் கூறினார். என்ன, கழுகு தூக்கி செல்ல அவள் பாம்பா என்ன? ஹரி கேலி குரலில் கேட்டான். உண்மை அதுதான். நாகவதி ஒரு பாம்புதான். இப்பொழுது கருப்புசாமி வாய் திறந்தார். உண்மையாகவா? ஹரி வேப்பு நிறைந்த குரலில் கேட்டான். ஆமாம், அதனால தான் அவளை கழுகு கொத்தி எடுத்து சென்று விட்டது. நாங்களும் இப்பொழுது அவளைத்தான் தேடுகிறோம், கருப்புசாமி கூறினார். அது உண்மை என்றால் நானே அவளை கண்டுபிடிக்கிறேன். ஹரி திரும்பி வந்த வழியே வேகமாக நடக்கத் தொடங்கினான். ஹரி, காளீசரன் அழைத்தார். அத்தியாயம் 34. ஹரிகிருஷ்ணன் தடைகளை தாண்டி இங்கு வந்தது மட்டுமின்றி எதுவும் நடக்காதது போல் திரும்பி போவதையும் பார்த்த காளீசரனுக்கும் கருப்புசாமிக்கும் சட்டென்று ஒரு சந்தேகம் தோன்றியது. அவனிடம் தற்பொழுது அற்புதமான சக்தி ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற காளீசரன் கருப்புசாமியின் முகத்தை பார்த்தார். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இல்லை என்றால் அவனால் அந்த கீரியை கொன்றிருக்க முடியாது. கருப்புசாமி ஹரி சென்ற பாதியை பார்த்தபடி பேசினார். கருப்பசாமியின் கவலை கழுகை எப்படி காப்பாற்றுவது என்று. நாகவதியை கொத்தி கொண்டு போயிருக்கிற நிலையில் ஹரி கழுகை பிடிக்க முயல்வான் என்பதில் அவருக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பிடித்துவிட்டால் கழுகையும் அவன் கொன்று விடுவான். கழுகுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது கருப்பசாமியை பொறுத்தவரை அவரின் வலக்கையை வெட்டுவதற்கு சமம். எனவே கழுகை காப்பாற்றுவது எப்படி என்ற யோசனையுடன் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். காளீசரன் தனிமையில் இருந்தார். அவர் மனம் அப்பொழுதும் எப்படியாவது ஆலமர கூட்டத்துக்கு மத்தியில் உள்ள சிவன் கோவிலை சுற்றி சுற்றியே வந்தது. தாண்டவம் ஆடும் நிலையிலுள்ள அந்த விக்கிரகத்தின் கையிலுள்ள சூலத்தை எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்பது அவரது லட்சியமாக இருந்தது. தனது மந்திர பெரும்பை எடுத்துக்கொண்டு காளீச்சரன் வேக வேகமாக நடந்தார். அவர் ஆற்றுக்கரையை அடைந்த பொழுது அங்கு கருப்புசாமி தென்படவில்லை. சரி, ஒருவேளை ஆற்று தாண்டி அவரது இருப்பிடத்திற்கு போயிருப்பார் என்று எண்ணியவராக காளீச்சரன் கிழக்கு திசையில் நடந்தார். தான் தப்பிப்பதற்கு கடைசியாக உள்ள ஒரே வழி அந்த சூலத்தை சொந்தமாக்குவதுதான். வேறு வழியே கிடையாது. வேகமாக நடந்தவர் விரைவிலேயே ஆலமர கூட்டத்தை நெருங்கினார். வேர்களுக்கு இடையில் நுழைந்தார். கவனமாக நடந்து கோவிலின் கருவறைக்கு முன்பு வந்து நின்றார். உட்புறம் பார்த்தபொழுது யாரோ ஏற்றி வைத்தது போல் நிலவிளக்கு ஒன்று அங்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் விக்கிரகத்தின் கையில் இருக்கும் சூலம் தெரிந்தது. அத்துடன் அதன் கழுத்தில் நெளியும் பாம்புகளும் தென்பட்டன. பாம்புகள் கொத்துமோ என்பதை தெரிந்து கொள்வதற்காக முன்னோட்டமாக தனது மந்திர பிரம்பை உட்புறமாக நீட்டி பார்த்தார். சட்டென்று அங்கு நிகழ்ந்தது ஓர் அதிசயம். காளீச்சரன் நீட்டிய மந்திர பிரம்பில் சட்டென்று பாய்ந்த பாம்பு அதில் தனது உடலை 2 சுற்றி சுற்றி விருட்டென்று அவரை கோவிலுக்குள் இழுத்தது. அதே நேரம் விக்கிரகத்தின் கையில் இருந்த சோளம் அவரின் நடுநெற்றியில் பாயவும் செய்தது. காளீச்சரன் யாராலேயோ பிடித்து தள்ளப்பட்டது போல் பின்புறமாக தெரித்து விழுந்தார். விழுந்த இடம் வேர்களுக்கு நடுவில். உயிருள்ளதைப் போல் அசையத் தொடங்கிய அந்த வேர்கள் அவர் மீது சுற்றி முறுக்கத் தொடங்கின. காளீச்சரன் உயிர் தப்பிக்கும் வேட்கையில் அங்கிருந்து திமிரி எழ முயன்றார். ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை. சற்று நேரத்திற்குள் திமிரிக் கொண்டிருந்த அந்த உடம்பு அசைவற்று போனது. கழுகு நாகவதியை கொத்தியபடி பறந்து சென்றது. எழிமலைக்காவு பகவதி கோவிலின் நேர்மேலாகத்தான். மண்ணுக்குள் மறைந்திருந்த கோவிலின் எல்லையை அடைந்த பொழுது கழுகு தடுமாறியது. பறக்க முடியாமல் தவித்தது. அதன் இறக்கைகள் சட்டென்று பறக்கும் சக்தியை இழந்துவிட்டவை போல தள்ளாடின. வேறு வழியே இல்லாததால கழுகு நாகவதியை கீழே போட்டது. கீழே விழுந்த நாகவதி உடனே மனித வடிவத்துக்கு மாறினாள். கழுகு திரும்பி பறந்தது. கருப்புசாமி தனது இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்த பிறகும் கழுகு வந்து சேரவில்லை. கழுகு வராததால கருப்புசாமியின் கவலை கரை கடந்தது. 2 தடவைக்கு மேல் அவர் தமது செல்ல கழுகை கருடா என்று அழைத்தார். ஆனால் அதற்கு எந்தவிதமான பதிலும் வரவில்லை. சரி, திரும்பவும் வெளியேற வேண்டியதுதான் என்று அவர் நினைத்த பொழுது கழுகின் சிறகடி யோசை கேட்டது. அவரின் கைத்தண்டில் வந்து அமர்ந்த கழுகை பார்த்ததும் அவர் சற்று ஆறுதல் அடைந்தார். நாகவதி எங்கே என்று விசாரித்தார். கழுகு தனது அனுபவத்தை கூறிய பொழுது கருப்புசாமி திடுக்கிட்டார். அது எந்த இடம் என்றார். கழுகு அவர் கையிலிருந்து இறங்கி முன்புறமாக நடக்கத் தொடங்கியது. சற்று தூரம் சென்ற கழுகு ஓரிடத்தில் நின்றது. இதோ இந்த இடத்தில்தான். கழுகு சுட்டி காட்டியது. கருப்புசாமி அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்தார். அவரின் கண்கள் பளபளத்தன. அங்கு ஆளிலை தளிர்கள் மின்னின. சந்தேகம் கொண்டவராக அவர் அந்த இடத்தை நெருங்கினார். மண்ணிலிருந்து சற்று உயர்ந்து நிற்கும் சிறிய உச்சி கிளையிலிருந்து முதிர்ந்தும் பழுத்ததுமான தளிர் இலைகளை கண்டபொழுது அவருக்குள் சந்தேகம் உயர்ந்தது. தனது மந்திர பிரம்பால் இலைகளின் அடிப்பகுதியை கிளறினார்.
ஏறத்தாழ 1/2 அடி மண்ணை தோண்டிய பிறகும் வேரோ ஆலமரத்தின் அடிப்பகுதி என்று சொல்வதற்குரிய எந்தவிதமான அடையாளமோ தென்படவில்லை. கருப்புசாமியின் சந்தேகம் நேரத்துக்கு நேரம் அதிகரித்தது. அந்த இடத்தைச் சுற்றிலும் நின்றிருந்த ரப்பர் மரங்கள் அவரது பார்வையில் பட்டன. அவை வாடியும் கருகியும் மெலிந்தும் சோகை பிடித்தது போலிருந்தன. 3 புறமும் நிலை கொண்டுள்ள மலைகளும் அவரது சிந்தனையை கிளறி எழிமலைக்காவு பகவதி கோவிலின் வடிவத்தை அவர் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. இதே இடம்தான். அவர் தன் கையில் இருந்த பிரம்பை தரையில் ஓங்கி தட்டினார். அதன் பிறகு தளிரிலையிலிருந்து ஒன்றை கையால் கிள்ளினார். வா போகலாம், அவர் கழுகிடம் கூறினார். திரும்பி நடப்பதற்காக அவர் பிரம்பை தரையில் ஊன்றிய பொழுது பிரம்பு அவரையும் தரைக்குள் இழுப்பதாக தோன்றியது. கருப்புசாமி சட்டென்று பிரம்பை கைவிட்டார். சரசரவென்று கண்ணிமைப்பதற்குள் மண்ணுக்குள் இறங்கிய பிரம்பு சற்று நேரத்திற்குள் மறைந்தது. கருப்புசாமியின் இதயம் படபடுத்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கிருந்து புறப்பட தீர்மானித்து உடனே ஓடத் தொடங்கினார். அதன் பிறகு அவர் மூச்சு வாங்குவதற்காக நின்ற இடம் அவரது வீடுதான். வந்தவர் சட்டென்று ஓலை ஒன்றை எழுதி அதை கழுகிடம் கொடுத்து அனுப்பினார். கழுகு நேராக திருவிக்கிரம குறிப்பிடம் பறந்து போனது. உடனே வரவும் என்ற குறிப்பை பார்த்தவுடன் ஏதோ முக்கியமான காரியமாக இருக்கும் என்று நினைத்த திருவிக்கிரமன் தனது காரியஸ்தருடன் பறந்து வந்தார். என்ன செய்தி? கருப்புசாமி நடந்ததை எல்லாம் விவரித்தார். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த கோவில் மட்டும் வெளியே வரக்கூடாது, ஒருபோதும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். திருவிக்கிரமன் வன்மத்துடன் பேசினார். அந்த கோயில் வெளியே வராது, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஹரிகிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டானே, அதுதான் பெரிய தலைவலி. கருப்புசாமி பதிலளித்தார். அவனால் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறீர்கள்? பனிப்படிந்து கிடக்கும் 10 ஏக்கர் நிலம், அதுவும் ரப்பர் மரங்கள் வளர்ந்து நிற்கும் பகுதி. யார் என்ன செய்துவிட முடியும்? நீங்கள் சொல்வதன் பொருள் எனக்கு புரியவில்லை. அது சுலபமில்லைதான். ஒரு துர்நிமித்தத்தினால் தானே கோயில் இப்படியானது. அதே போல் மற்றொரு காரணத்தால் அது சாத்தியமில்லை. அதெல்லாம் நடக்கும் என்று தோன்றவில்லை. அவருடன் 4 சின்ன பையன்கள் சுற்றுகிறார்கள். அவர்களால் என்ன செய்துவிட முடியும்? நான் சொல்ல வந்தது அந்த அர்த்தத்தில் அல்ல. கருப்புசாமி திருவிக்கிரம குருப்பை பார்த்தார். ஹரியை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும். அது நடந்துவிட்டால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தால் போதும், திருவிக்கிரம குருப்பு கூறினார். சரி, அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். பெரிய ஹோமம் ஒன்றை நடத்துவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், கருப்பசாமி கேட்டுக்கொண்டார். ஹோமம் எத்தனை வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் நடத்துங்கள். அதற்கெல்லாம் தயங்காமல் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இந்த தடவை ஹோமத்துக்கு 4 கருப்பு பூனைகள் வேண்டும். அதில் ஒன்று ஹரியாக மாறும். கருப்புசாமி உறுதியளித்தார். புரிந்துவிட்டது. திருவிக்கிரமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 4 பூனைகளில் ஒன்று ஹோமாக்கினியில் வெந்து நீராகும் பொழுது ஹரியும் சாம்பலாகி விடுவான். கருப்புசாமி சொன்னதன் பொருள் இதுதான் என்பது திருவிக்கிரமனுக்கு புரிந்தது. ஹோமத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதற்காக அப்பொழுதே தன் காரியஸ்திரை அனுப்பி வைத்தார் திருவிக்கிரம குருப்பு. ஹரிகிருஷ்ணன் நாகவதியுடன் நேராக சங்கரமங்கலம் இல்லத்துக்கு வந்தான். தக்க நேரத்தில் நீங்கள் வரவில்லை என்றால் நான் இப்பொழுது உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். கீரி என்னை தொலைத்து கட்டியிருக்கும், நாகவதி கூறினாள். அதனால தான் நான் நாகவதியை அடையாளம் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஹரி அவள் உடலை வருடியபடி பேசினான். என் மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படவில்லையா? வெறுப்பா? எதற்கு? உங்களுக்கு புரிந்துவிட்டது இல்லையா? எப்பொழுதும் எனக்கு நாகவதியை பிடிக்கும். அதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது. அது போதும். நான் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து விடலாமா? ஹரிகிருஷ்ணன் பையில் கைவிட்டபடி கேட்டான். கண்டிப்பாக அதை எடுத்து படித்து பாருங்கள். அதில்தான் நமது மொத்த பேரின் எதிர்காலமும் இருக்கிறது. ஹரிகிருஷ்ணன் அந்த ஓலைச்சுவடியின் மேற்புறமுள்ள கயிற்றை பிரித்தான். அத்தியாயம் 35. மிகவும் அதிகமான பக்தியுடன் ஹரிகிருஷ்ணன் ஓலைச்சுவடியின் மேற்புற பலகையை புரட்டினான். ஓம். இயற்கையின் உத்பவமான ஓம்காரம் தான் முதலில் எழுதப்பட்டு இருந்தது. அதற்கு கீழே ஒரு இயந்திரம் வரையப்பட்டிருந்தது. மகா சுதர்சன இயந்திரம் என்ற பெயர் அதன் கீழே பொறிக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது தான் ஹரிகிருஷ்ணன் முதலாக மகா சுதர்சன இயந்திரத்தை பார்த்தான். ஆனால் சுதர்சன இயந்திரத்தை நிறைய தடவை பார்த்திருக்கிறான். அதற்கு அடுத்ததாக உள்ள சுவடியின் 5 தாள்களிலும் ஹரிக்கு பழக்கமான இயந்திரங்களை இடம்பெற்றிருந்தன. 6வது தாளில் எந்தவிதமான இயந்திரமும் இருக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் ஏதோ ஒன்று வெடித்து சிதறுவது போன்ற ஒரு படம் இருந்தது. நட்சத்திரங்களும் விண்மீன்களும் விண்வெளியில் வெடித்து சிதறும் காட்சிகளை இதற்கு முன்பு அவன் பார்த்திருந்தான். ஆனால் ஓலைச்சுவடி ஒன்றில் இப்படிப்பட்ட காட்சியை இப்பொழுதுதான் முதலாக பார்த்தான்.
என்ன அது? நாகவதி கேட்டாள். ஏதோ ஒன்று வெடித்து சிதறுவது மாதிரி. ஹரி அந்த படத்திலிருந்து கண்ணை எடுக்காமலே பேசினான். அப்படியானால் நாம் அதை கவனமாக பார்க்க வேண்டும், நாகவதி எச்சரித்தாள். ஹரி அந்த படத்தின் கீழே எழுதப்பட்டிருந்த சமஸ்கிருத எழுத்துக்களை பரிசோதித்தான். படிக்க படிக்க அவன் நெற்றியில் சுழிவுகள் உயர்ந்தன. ஹரிகிருஷ்ணனின் முகத்தில் ஏற்படும் உணர்ச்சி மாற்றங்களை நாகவதி ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தாள். நீங்கள் இப்படி ஆச்சரியப்படும் அளவுக்கு அதில் என்ன இருக்கிறது? நாகவதி கேட்டாள். நாம் வெகு நாளாக எதிர்பார்த்த பொருள்தான் இது, ஹரி பதிலளித்தான். அது என்னவென்று சொல்லுங்கள், தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றவாறு அவனை நெருங்கி உட்கார்ந்த நாகவதி ஓலையின் குறிப்பிட்ட பகுதியை ஊன்றி பார்க்கவும் செய்தாள். தேவநாகரி எழுத்துக்களின் மீது அவளது பார்வையும் நகர்ந்தது. அசாதாரணமான ஒரு மந்திர வித்தை பற்றிய குறிப்பு அதில் இருந்தது. குறிப்பிட்ட அந்த பக்கத்தை படித்து முடித்த பொழுது அந்த ஓலைச்சுவடியிலிருந்து நெருப்பு துணுக்குகள் சிதறி வெளிப்படுவது போல் நாகவதிக்கு தோன்றியது. மொத்தம் 20 ஓலைக்கீற்றுகள் மட்டுமே அந்த சுவடியில் இருந்தன. 3 பக்கங்களை படித்தவுடன் சந்தேகம் கொண்ட ஹரி சுவடியின் பின்புறத்தை திருப்பி பார்த்தான். சட்டென்று அவன் கண்களில் ஏமாற்றம் படிந்தது. காரணம், எழுத்துக்கள் அழிந்து போயிருந்தன. என்ன? ஹரி தன்னையை மீறி ஒரு தடவை உச்சரித்தான். பரவாயில்லை, முன்புறம் இருக்கிற மந்திரங்களை உடனடியாக மனப்பாடம் செய்யுங்கள், நாகவதி ஆலோசனை கூறினாள். மீதமுள்ளதற்கு என்ன செய்வது என்று கேட்ட ஹரி குழப்பத்தில் ஆழ்ந்தான். பயப்படாதீர்கள், அது எனக்கு தெரியும். கடைசி பக்கங்களில் இருப்பது ஹோமத்துக்கான முறைகள். நான் ஏற்கனவே அதை மனப்பாடம் செய்திருக்கேன். அப்பொழுது தான் அது மிகவும் சக்தி வாய்ந்ததும் முக்கியமானதுமான சுவடி என்று ஹரிக்கு விளங்கியது. ஏனெனில் அந்த சுவடியை யாரும் ஒரு தடவைக்கு மேல் படிக்கக்கூடாது என்ற குறிப்பும் அதில் இருந்தது. அது கண்டிப்பான ஒரு நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மந்திரங்கள் சுவடியில் எழுதியிருப்பது கூட மந்திர வித்தியை பயன்படுத்திதான் என்று தெரிந்தது. படிக்க படிக்க படித்த பக்கங்களில் உள்ள எழுத்து மறைந்து கொண்டே வந்தது. அதனால் மந்திரங்களை முதல் தடவை படிக்கும் பொழுதே மனப்பாடம் செய்ய வேண்டியிருந்தது. அதன் பிறகு இருந்தவை அனைத்தும் மந்திரங்கள் தான். அதை சரியாக புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்யவில்லை என்றால் பிறகு அவற்றை ஒருபொழுதும் பயன்படுத்த முடியாது. ஹரி ஒவ்வொரு ஓலைத்தாளையும் கவனமாக படித்து மனப்பாடம் செய்தான். அதே நேரத்தில் கருப்புசாமி ஹரிகிருஷ்ணனை அபாயத்துக்குள்ளாக்குவதற்கான ஹோமம் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அக்னி ஜுவாலைகள் கொழுந்து விட்டெறியும் ஹோம குண்டத்துக்குள் முதல் தடவையாக கொழுத்த ஒரு கரும்பூனையை எரிந்தார். கண்மூடி திறப்பதற்குள் ஒரு வெடி சத்தத்துடன் தீக்குள் விழுந்த பூனை எரிந்து மேற்புறமாக உயர்ந்தது. மந்திரங்களை உச்சரித்தபடியே கருப்புசாமி 2வது பூனையையும் ஹோமித்தார். அதன் கதியும் முந்தையது போலவே ஆனது. தான் வெற்றி பெற்று விட்டோம் என்ற நம்பிக்கையுடன் கருப்புசாமி 3வது கரும்பூனையையும் ஹோமித்தார். அதற்குள் நெருப்பு மிகவும் வலுப்பெற்று உக்கிரமாக எரிந்ததால் அந்த பூனையும் வெகு விரைவில் சாம்பலானது. மேற்கொண்டு செய்ய போவதுதான் முக்கியம், கருப்புசாமி தனக்குத்தானே பேசிக்கொண்டார். 4வதாக போடவிருக்கும் கரும்பூனையை ஹரிகிருஷ்ணனுக்காக சமர்ப்பித்து ஹோமிக்க திட்டமிட்டிருந்தார். அந்த பூனைக்குள் ஹரிகிருஷ்ணனை ஆவாகனம் செய்வதற்கான மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார். ஆனால் ஆரம்பத்திலேயே எங்கேயோ ஒரு தவறு நடந்துவிட்டதால் தனது கணக்குகள் மாறுவதை கருப்புசாமி சட்டென்று உணர்ந்தார். பூனைக்குள் ஆவாகம் செய்யக்கூடிய சன்னிவேச மந்திரத்தை உச்சரித்த பிறகு கருப்புசாமி அந்த கரும்பூனையை அழைத்தார். ஹரிகிருஷ்ணா, ஹரிகிருஷ்ணா. ஆனால் பூனை அவரை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சந்தேகம் வளர்த்த கருப்புசாமி மீண்டும் மந்திரம் உச்சரிக்க முயன்றார். ஆனால் அவரால் அதை தொடர முடியவில்லை. ஹரிகிருஷ்ணனின் கையில் புனிதமான அந்த ஓலைச்சுவடி இருந்ததுதான் காரணம். அதனால் கருப்புசாமியின் மந்திரம் அவரிடம் மட்டும் பலிக்காமல் போனது. கடைசி முயற்சி என்ற மட்டில் அவர் மீண்டும் மந்திரத்தை தீவிரமாக உச்சரித்துவிட்டு பூனையை எடுத்து ஹோமகுண்டத்துக்குள் எறிந்தார். ஆனால் அப்பொழுது நடந்ததோ மற்றொரு சம்பவம். 4வது பூனை எதிர்பாராத விதமாக ஹோமகுண்டத்திலிருந்து வெளிப்புறமாக பாய்ந்தது. அந்த பூனையின் உடம்பில் ரோமங்கள் தீநாக்குகள் போல பளபளத்தன. நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு பூனையைப் போல அது அக்னி குண்டத்திலிருந்து விசையுடன் வெளியே பாய்ந்தது. ஓஹோ, அப்படியா சங்கதி என்றவாறு தனது இருக்கையிலிருந்து எழுந்தார் கருப்புசாமி. ஹோமகுண்டத்துக்கு அருகில் மண்ணில் குத்தி இறக்கி வைத்திருந்த நீண்ட வாளை கோபத்துடன் உருவி எடுத்தார் கருப்புசாமி. பின்பு வெளிப்புறமாக ஓடினார். ஹரிகிருஷ்ணன் வசிக்கும் வீட்டை நோக்கி செல்வது அவரது திட்டம். அந்த வீட்டின் தெருவாசல் படியை கடந்ததுமே ஹரியையும் நாகவதியையும் அவரால் காண முடிந்தது. வாளை ஓங்கியபடி அவர்களை நெருங்கினார். ஹரி, நாகவதி அழைத்தாள். திடுக்கிட்டு விழித்த ஹரி நிமிர்ந்து பார்த்தான். தனக்கு முன்பாக வாளை ஓங்கியபடி நிற்கும் கருப்புசாமி தென்பட்டார். ஹரியால் சட்டென்று எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நாகவதி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் பாம்பு வடிவத்துக்கு மாறினாள். தரையிலிருந்து எம்பி உயர்ந்தவள் கருப்புசாமியின் கழுத்தில் மாலை போல் விழுந்து அவர் கழுத்தை சுற்றி கொண்டு நெருக்க தொடங்கினாள். ஆனால் அதற்கெல்லாம் சற்றும் பயப்படாத கருப்புசாமி தன் இடக்கையால் அந்த பாம்பை கழுத்திலிருந்து உருவி வீசி எறிந்தார். பின்பு அவசர அவசரமாக கருப்புசாமி தன் கையில் இருந்த வாளை ஹரியின் தலையை நோக்கி ஓங்கி இறக்கினார்.
அதிலிருந்து தப்பிக்க வேறு ஒன்றும் செய்ய தோன்றாத ஹரி கையில் இருந்த ஓலைச்சுவடியால் வாளை தடுத்தான். ஓலைச்சுவடியில் பட்ட வாள் 2 துண்டாக உடைந்து தரையில் விழுந்தது. அந்த ஒரு கணத்துக்குள் சுதாரித்து எழுந்த ஹரி கருப்பசாமியின் நெஞ்சில் எட்டி உதைத்தான். ஆனால் கருப்பசாமி லாவகமாக அதிலிருந்து விலகினார். அதே நேரம் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த சூலம் ஒன்று விசையுடன் கருப்பசாமியின் மார்பில் பாய்ந்தது. ஒரு கணம் நிலை தடுமாறிய கருப்பசாமி தள்ளாடியபடி சட்டென்று பின்புறமாக மண்ணில் சரிந்தார். அந்த சூலம் தாண்டவ ரூபத்திலுள்ள சிவனது கையில் இருந்ததுதான் என்பது நாகவதிக்கு விளங்கியது. மெதுவாக ஊர்ந்து வந்தவள் அந்த சூலத்தின் மீது தலை வைத்தாள். அத்துடன் நாகவதி மனித வடிவம் பெற்றாள். இந்த வடிவ மாற்றம் நிரந்தரமானது என்றும் நிஜமாகவே தான் ஒரு மனித பெண்ணாகிவிட்டோம் என்றும் அவளுக்கு புரிந்தது. தான் இனிமேல் எப்படிப்பட்ட கீரியையோ கருடனையோ பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்றும் விளங்கியது. ஒரு சில நிமிடங்களுக்குள் கருப்பசாமியின் உடம்பிலிருந்து தானாக விடுபட்டு உயர்ந்த சூலம் அந்த இல்லத்தை சேர்ந்த குளத்துக்குள் மூழ்கி சுத்தமடைந்து அதன் பிறகு விசையாக வந்த வழியே பாய்ந்து சென்றது. ஹரிகிருஷ்ணன் ஓலைச்சுவடி முழுவதையும் படித்து மனப்பாடம் செய்தான். இனி நாம் நமது ஹோமத்தை ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஹரி நாகவதியிடம் கேட்டான். இருவரும் சேர்ந்து ஹோமத்துக்கான ஆயத்தங்கள் செய்தனர். ஹோமகுண்டத்தில் சமிதிகளை போட்டு நெருப்பு பற்ற வைத்தனர். ஹவிஸ்களை ஒன்றாக முறைப்படி ஹோமத்தில் போட்டனர். ஹரி மந்திரங்களை கவனமாக உச்சரிக்க தொடங்கினான். சட்டென்று அந்த பகுதியில் ஏதோ ஒன்று வெடித்து சிதறியது. அதைத் தொடர்ந்து வலுவாக மழை பெய்ய தொடங்கியது. ஆகாயத்தில் உருண்டு திரண்டு வந்த கருமேகங்கள் மொத்தமாக இழுந்து விழுவது போல எழிமலைக்காவு கோவில் பகுதி மீது மொத்தமாக இறங்கின. அது மழை வெள்ளமாக பெருகி ஓடாமல் நேராக மண்ணுக்குள் இறங்கின. மின்னலும் இடியும் மிக கடுமையாக இருந்தன. அவர்கள் இருந்த இல்லம் மொத்தமும் இடிந்து நொறுங்கி விழுந்து விடுமோ என்று கூட அவர்கள் நினைத்தனர். மலை மீது நேரடியாக விழுந்த மழைநீர் மலையின் உட்புறத்தில் ஒன்று சேர்ந்து உயரத் தொடங்கியது. மலை மழை நீரை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டது. சற்று நேரத்திற்குள் ஒரு ஹூங்காரம் கேட்டது. சுற்றுப்புறத்தை நடுங்க வைத்தபடி மலைக்குள் சென்ற வெள்ளம் மலையின் மேற்புற மண்முகடுகளை மண் திட்டுக்களை உடைத்துக்கொண்டு 4 புறமும் பாயத் தொடங்கியது. பூமியை பிளந்து கொண்டு உடைப்படுவது போன்ற சத்தம் நாற்புறமும் உயர்ந்தது. அதிபயங்கரமான வேகத்துடன் பாய்ந்த வெள்ளம் மலையின் அடிவாரத்தில் இருந்த பொருட்களை அடித்து எடுத்துக்கொண்டு போனது. இந்த கலைபுரம் மொத்தமும் ஒரு சில நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்தன. மறுநாள் பொழுது விடுந்தது. ஒரு புது யுகத்தின் பிறவி என்பது போல் எழிமலைக்காவு பகவதி கோவிலை எல்லோரும் பார்த்தனர். கோவிலின் தென்கிழக்கு மூலையிலிருந்த பிரமாண்டமான ஆலமரம் எந்தவிதமான சேதாரமும் இன்றி நிற்பதையும் மக்கள் கண்டனர். பெருசுக்கள் தங்கள் முன்னோர் சொன்ன கதைகளையும் சம்பவங்களையும் நினைவு கூர்ந்து ஒப்பிட்டு அதெல்லாம் உண்மைதான் என்று மகிழ்ந்தனர். ஊர் மொத்தமும் ஒன்றாக திரண்டது. இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எழிமலைக்காவு கோவில் திருவிழாவை கொண்டாடும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். கோவில் வெளிப்பட்டது எப்படி என்பது ஊராருக்கு விளங்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் ஹரிகிருஷ்ணனையும் நாகவதியையும் மனமாற பாராட்டினர். நெடுங்காலமாக மண்ணுக்குள் புதைந்திருந்த எழிமலைக்காவு பகவதி கோவிலுக்கு இப்படியாக ஒரு விடிவு காலம் பிறந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையோடு நான் அட்டாச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிஸ்ட்டையும் வந்து பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.